அத்தியாயம் 1. நகரம் முழுவதும் பஞ்சமில்லாத இருட்டின் அரவணைப்பில் இருந்தது. அதை எதிர்த்து வெளிச்சப் புரட்சி செய்து கொண்டிருந்தன சில விளக்குகள். நிலா தன் முகத்தில் குத்து வாங்கி நசுங்கியிருக்க அதை கேலி செய்து கைதட்டி கொண்டிருந்தன நட்சத்திரங்கள். கடலுக்கு அருகாமையில் இருந்தது அந்த வீடு. காற்றின் ஈரம் அதனை லேசாக நனைத்து வைத்திருந்தது. குழந்தையின் பசிக்குரலாய் அலைகளின் ஓயாத இரைச்சல் சன்னமாக பின்னணி அமைத்து கொண்டிருக்க அதில் சில்வண்டுகளின் குரல்கள் தொலைந்து போயிருந்தன. வீட்டின் மாடியறையில் இரவு விளக்கு எரிய அவனும் அவளும் அணைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மற்றொரு வீடு. அது கிரவுண்ட் ஃப்ளோருடன் சமாதானமாகி இருக்க அதன் மொட்டை மாடியில் காற்றுக்காக படுத்திருந்தவன் தூக்கம் வராமல் புரண்டான். பல வகையாய் படுத்து பார்த்து உறக்கம் வராமல் எழுந்து அமர்ந்தான். ஜமுக்காலத்தின் தலைமாட்டில் வைத்திருந்த ஒரு சொம்பு தண்ணீரையும் குடித்தான். கழற்றி வைத்திருந்த சட்டையின் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு எழுந்து உலாத்தினான். பக்கத்து வீட்டின் அறையின் ஜன்னல் கதவுகள் திறந்திருக்க மங்கலான வெளிச்சத்தில் அவர்கள் அணைத்து கொண்டு உறங்குவது யூகமாய் தெரிந்தது. சீ, பார்க்காதே, தப்பு. முன்புறம் நகர்ந்து கைப்பிடி சுவரில் கைகளை ஊன்றிக்கொண்டு அனாதையான தெருவையும் டெலிபோன் கம்பத்திலிருந்து வீடுகளை நோக்கிச் செல்லும் கம்பிகளையும் இலை அசைக்காமல் நின்ற மரங்களையும் தூரத்தில் கருப்பான அலை மினுக்கல்களையும் பார்த்து கொண்டிருந்தான். முடிந்த சிகரெட்டை வீசிவிட்டு இப்போது படுத்து உறங்கி பார்க்கலாம் என்று அவன் தீர்மானித்த போது தெருவின் முனையில் ஒரு ஃபியட் கார் உதயமானதை பார்த்தான். அது தெருவை கடந்து போனதும் படுக்கலாம் என்று நின்றான். காரின் என்ஜின் தூரத்திலேயே அணைக்கப்பட்டு ஹெட்லைட்ஸ் அணைக்கப்பட்டு ஓசையே இல்லாமல் பொம்மை கார் போல அது தவழ்ந்து வந்து பக்கத்து வீட்டு வாசலில் நின்றது இவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. உறங்குபவர்களை தொந்தரவு செய்யக்கூடாதென்பதற்காக என்ஜினை தூரத்திலேயே அணைத்திருக்கிறானே, என்ன ஒரு நாகரிகம்! காரிலிருந்து அவன் இறங்கினான். மொட்டை மாடியிலிருந்து இவன் அவனை சுவாரஸ்யமாக கவனித்தான். அவன் காரின் கதவை ஓசையின்றி சாத்தினான். இளைஞன், கார்ட்டூன் சித்திரம் போல உடம்பை விட தலை கொஞ்சம் பெரிது. டார்க் கலரில் உடுத்தியிருந்தான். கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்தான். வீட்டின் வாசல் கேட்டின் கொக்கியை ஓசையின்றி நீக்கி திறந்து கொண்டு உள்ளே நடந்து கதவை சமீபித்தான். மெதுவாக. மாடி இளைஞன் குழம்பினான். யார் இவன்? வீட்டுக்கு வரும் விருந்தாளியைப் போல தெரியவில்லையே. சத்தமே செய்யாமல் ஒரு திருடனைப் போலல்லவா நடக்கிறான். திருடன்தானா? திருடன் காரில் வருவானா? இவன் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே அவன் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்த உள்ளே ஒலித்த பஸ்ஸரின் சத்தம் லேசாக இவனுக்கும் கேட்டது. சச்ச, விருந்தாளிதான். திருடன் வாசலில் நின்று பெல் அடித்துவிட்டு காத்திருப்பானா? பஸ்ஸர் ஒளியில் மாடியறை விழித்து கொண்டு வெளிச்சமானது. அவள் நைட்டி அணிந்திருந்தாள். அவள்தான் எழுந்தாள். குப்புறப்படுத்து உறக்கம் களையாத வெற்று மார்பு இளைஞனை தோளில் தொட்டு அசைத்தாள். யாரோ வந்திருக்காங்க தாஸ். என்று முனகினானே ஒழிய அசையவில்லை. பஸ்ஸர் ஒளி மீண்டும் அழைத்தது. தாஸ் தாஸ் என்று உலுக்கி பார்த்துவிட்டு கண்ட்ரோல் இல்லாம குடிச்சிட்டு ச என்று முனகிக்கொண்டு அரை கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். வீட்டின் வாசலில் காத்திருந்தவன் மீண்டும் பித்தானை அழுத்தினான். 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு காத்திருந்தான். கதவு 1 இன்ச் மட்டும் திறந்து, யாரு என்றாள் அவள். நான் தான் மரியா. குரல் புரியவில்லை. ஆனால் தன் பெயர் சொல்லப்பட்டதில் ஏற்பட்ட நம்பிக்கையில் கதவை முழுவதும் திறந்த வினாடி அவன் உடனே உள்ளே வந்து கதவை சாத்திவிட்டு அவள் முகத்துக்கு நேரே தன் துப்பாக்கி சுமந்த கையை நீட்டினான். நீங்களா என்றாள். கதவு திறக்கப்பட்டு உள்ளே போய்விட்டானே, ஆக விருந்தாளிதான் என்று தீர்மானித்து கொண்ட உறக்கம் தொலைந்த இளைஞன் தன் ஜம்காலத்தில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். தாஸ் எங்க என்றான் அவன். இங்க வரல. பொய் சொல்லாத. விவரத்தோட தான் வந்திருக்கேன். சுடட்டுமா? சைலன்சர் மாட்டியிருக்கேன். சத்தம் வெளியில கேட்காது. சொல்லு, தாஸ் எங்க? சத்தியமா இங்க வரலங்க. இது என்ன மரியா? அவன் ஷூ மட்டும் தனியா வந்திருக்குதே, அதெப்படி? மரியா முகம் வெளிறினாள். அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். நாளைக்கு நீயும் அவனும் பம்பாய் போறீங்க, கரெக்டா? என்ன பார்க்குற? சப்ஜாடா தெரியும். எங்களுக்கு பிடிச்சது விசுவாசம், பிடிக்காதது துரோகம். அவன் பேசிக்கொண்டே மற்றொரு கையால் ஒரு அகலமான பிளாஸ்திரியை பாக்கெட்டில் இருந்து எடுத்தான். மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்த அவளை நெருங்கினான். வேணாம், ப்ளீஸ் வேணாம். சப்பக்கென்று அவள் உதடுகளின் மேல் ஒட்டினான். டைட்டாக ஒட்டி கொண்டது. அதை பீக்க அவளின் கைகளுக்கு அவகாசம் தராமல் உடனடியாக அவளின் இதய பகுதியில் மிகச் சரியாக சுட்டான். டுயிக் என்றுதான் ஓசை வந்தது. உடனே பொத்தல், உடனே இரத்த அருவி. விழிகள் பிதுங்க, உதடுகள் அசைய முடியாமல் திணற, கைகள் மார்பை பொத்த அப்படியே முன்புறமாக கவிழ்ந்து 7 வினாடிகளில் உயிர் நீங்கினாள்
மரியா. மொட்டை மாடி இளைஞனுக்கு இன்னும் உறக்கம் வரவில்லை. நட்சத்திரங்களை 117, 118, 119 என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அந்த கார் இளைஞன் புறப்பட்டு போய் விட்டானா என்று கேள்வி எழுந்தது. புறப்பட்டால் கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்கும். அதை மட்டும் ஓசை இல்லாமல் செய்ய முடியாதே. எழுந்து முதலில் மாடியறையை பார்த்தான். திகைத்தான். அங்கே என்ன நடக்கிறது? கட்டிலில் படுத்திருப்பவனிடம் குனிந்து வந்தவன் ஏதோ செய்கிறான். அந்த பெண் மரியாவை எங்கே காணோம்? தாஸ் விஸ்கி மூச்சு விட்டுக்கொண்டு இன்னும் உறக்கத்தில் இருக்க அவன் வாயில் பிளாஸ்திரி ஒட்டின போது கூட அசைந்து கொடுக்கவில்லை. அதன் பிறகு அவன் தாஸை கன்னத்தில் தட்டி எழுப்பினான். கண் விழித்து மலங்க மலங்க விழித்து எதிரில் நிற்பவனை புரிந்து கொள்ளவும் தன் வாயில் எதுவோ ஒட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்ளவும் சில வினாடிகள் பிடித்தன. அட பாவி, இவன் கையில் இருப்பது துப்பாக்கி மாதிரி அல்லவா தெரிகிறது. என்ன செய்ய போகிறான் இவனை? மரியா எங்கே? இவன் பதட்டமாக குழம்பிக் கொண்டிருக்க அவன் துப்பாக்கியை நேராக தாஸின் முன் பிடித்து கொண்டு, தாஸ், துரோகம் நினைக்கிறது பெரிய தப்புப்பா, வழக்கமா அதுக்கு இதுதான் தண்டனை என்று சுட்டான். மறுபடி டுயிக். ஓலமில்லாத நிசப்த துடிப்பு. மொட்டை மாடி இளைஞன் பதட்டம் மிக காட்சி ஓரளவுக்கு நடந்ததை புரிய வைக்க என்ன செய்வது என்று சில வினாடிகள் தவித்துவிட்டு, கொலை கொலை, ஓடிவாங்க, போலீஸ், கொலை கொலை என்று கத்திக்கொண்டே தன் வீட்டின் மாடிப்படிகளில் வேகமாக இறங்க ஆரம்பித்தான். போய் முதல் காரியமாக பக்கத்து வீட்டின் வாசல் கதவை வெளிப்புறமாக சாத்திவிட வேண்டும். அந்த வீட்டிற்கு ஒரே வாசல்தான், பின்வழி கிடையாது. அவன் உள்ளே மாட்டிக்கொள்வான். அதன் பிறகு போலீஸுக்கு போன் செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தோடு அவன் சத்தம் எழுப்பிக் கொண்டே விரைந்து வழியில் ஒரு நீல கம்பையும் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டின் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது பக்கத்து பக்கத்து வீடுகளில் விளக்குகள் எரிந்தன. அடுத்த தெருவில் ரோந்து போய்க் கொண்டிருந்த ஒரு கூர்க்கா பூட்ஸ் ஒலிகளுடன் ஓடி வர ஆரம்பித்தான். அதற்குள் அந்த ஃபியட் கார் ஸ்டார்ட் ஆனது. சடார் என்று திரும்பியது. டார்ச் லைட்டை அடித்து காரின் எண்களை மனதில் பதிய வைத்து கொண்ட இளைஞன் எதிர் வீட்டுக்கு ஓடினான். அங்கே போன் இருந்தது. சுழற்றினான். 100. அதிலிருந்து 17வது நிமிடம். கண்ட்ரோல் ரூமிடம் இருந்து வயர்லெஸில் கட்டளை வாங்கின பேட்ரோலிங் வேனில் இருந்த இன்ஸ்பெக்டர் தினகரன் அந்த காரை மடக்கினார். மாட்டிக்கொண்ட அவன் தவிப்புடன் விழித்தான். அத்தியாயம் 2. ராஜகணபதி சிமன் நிறத்தில் சஃபாரி உடை அணிந்திருந்தார். தலையின் மத்திய பிரதேசத்தில் ஒரு இட்லி சைஸில் சொட்டை விழுந்திருக்க கூட்டு முயற்சியில் அனைத்து முடிகளும் இணைந்து அதை ஒளித்து வைக்க ஈடுபட்டிருந்தன. கிருதாக்களிலும் மீசையிலும் நரைக்கலப்பு இருந்தது. மோவாயில் சிறிய பள்ளம். புருவங்கள் டிக் மார்க் போல வளைந்திருந்தன. கோல்டு ஃப்ரேமில் குளிர்கண்ணாடி அணிந்திருந்தார். கழுத்தில் மொத்தியான தங்கச் சங்கிலி. கையில் 6 என்று பொறித்த தகட்டுடன் கூடிய பிரேஸ்லெட். மொத்தம் 6 மோதிரங்கள், 12 வைரக்கற்களுடன் 1, 9 நவரத்தினங்களுடன் 1, யானை முடி வைத்து 1, கன் மெட்டல் பதித்தது 1, எனாமலில் ஆர் போட்டது 1, பூவேலை செய்தது 1. ராஜகணபதி தன் பங்களாவின் உள்ளே மாடியிலிருந்து படிகளில் இறங்கி வந்தார். சிவப்பு உடம்புள்ள வாலிப்பான இளம்பெண் 2 பீஸ் நீச்சல் உடையில் ஈரம் சொட்ட நிற்பது போல கவர்ச்சியாய் இருந்தது பங்களா. ஸ்கிரீன்கள் அசையும் வெல்மெட் கூட கலையழகோடு இருந்தது. சுவர்களில் அக்ரிலிக் பெயிண்டுகள் பிளாஷ் அடித்தது போல பளிச்சென்று வெளிச்சம் வாரி இறைத்து கொண்டிருந்தன. ஷாண்ட்லியர்ஸ், கார்பெட்ஸ், சோஃபாக்கள், கபோர்ட்ஸ் எல்லாம் இளம் நீளத்தில் மேட்சாக யூனிஃபார்மில் இருந்தன. ராஜகணபதி இறங்கி வந்ததும் ஹாலில் கைகட்டி காத்திருந்தவன் அருகில் வந்தான். ஸ்டோன் வாஷ் பேண்ட், அதிலேயே சட்டை, லேசாக தாடி. எட்வின், என்னாச்சு என்றார். அவன் வாக்கியம் பிரசவிக்க தயங்கினான். சொல்லுடா. கண்டுபிடிக்க முடியல சார். வெக்கமா இல்ல? அமைதியாக இருந்தான். ரொம்ப முக்கியம் எட்வின். புரியுது சார். ஆனா போலீஸ் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அவனை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. சரி, நாராயணன் எங்கே இருக்கான் இப்போ? பாலக்காடு சார். 2 வாரம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆனான். உடனே அவனை ஃபோனில் பிடி. டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் இங்கே இருக்கணும். அவன் தான் லாயக்கு. சரி சார். ராஜகணபதி வாசலுக்கு நடக்க படகு கார் காத்திருந்தது. டிரைவர் கதவு திறந்து விட்டான். வளர்ப்பு நாய் ஓடி வந்து பவ் என்று விட்டு வாலாட்டியது. அதன் நெற்றியில் செல்லமாக தட்டிவிட்டு ஏறிக்கொண்டார். டிரைவர் ஏறி அமர்ந்து கொண்டு உத்தரவுக்கு காத்திருந்தான். போ, வக்கீல் ஆபீஸ் போ. கார் என்ஜின் ஓசையே இல்லாதது போல கிளம்பி சாலையின் போக்குவரத்து அலைவரிசையில் இணைந்து கொண்டது. ராஜகணபதி காரின் உள்ளே வைத்திருந்த தடியான புத்தகம் எடுத்தார். சர்வதேச அளவில் மிக சாமர்த்தியமாக செய்யப்பட்ட குற்றங்கள், ஊழல்கள் இவற்றை பார்ட்டாக விவரிக்கும் க்ரூக்ஸ், கிரைம் அண்ட் கரப்ஷன்
என்னும் அந்த புத்தகத்தில் அடையாள அட்டை வைத்திருந்த பக்கத்தை புரட்டி கொண்டார். ஏசி போட சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தார். இங்கே இடைச்செருகலாக ராஜகணபதியின் முன் வாழ்க்கையை கொஞ்சம் பிளாஷ்பேக்கில் நுழைவோமானால் கொஞ்சம் மூக்கையும் மனதையும் பொத்திக்கொள்வது அவசியம். காரணம், ரத்தம் பிணம் என்று கொஞ்சம் கவுச்சி வாடை கமலும். ராஜகணபதியின் தந்தை முதல் எழுத்து நீக்கிய சுதந்திரத்திற்கு பெயர் போனவர். அந்த காலத்தில் கட்டுமஸ்தான ஆசாமி, மகா கோபக்காரர். தெருவில் 2 பேர் அடித்து கொண்டால் 2 பேர் முதுகிலும் ஒன்று வைத்துவிட்டு அதன் பின் பஞ்சாயத்து. அவர் சொல்லுக்கு யாரும் மறுப்பு சொல்வதே இல்லை. ப்ரோ நோட்டின் மேல் கடன் கொடுத்த அப்பாவிகள், கடன் வாங்கிய அலட்சியவாதிகள் தரமாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்யும்போது நேராய் இவரிடம் வந்து விடுவார்கள். இவர் பேரம் பேசுவார். கடன் வசூலித்து தருகிறேன், பாதி எனக்கு பாதி உனக்கு, என்ன சொல்கிறாய்? கடன் கொடுத்தவன் பாதி தொகையாவது வந்தால் போதும் என்று ஒப்புக்கொண்டு ப்ரோ நோட்டை இவர் பெயருக்கு சாடுதல் போட்டு எழுதி கொடுத்து விடுவான். இவர் நேராய் கடன் வாங்கியவனிடம் போவார். தம்பி, கையெழுத்து போட்ட ப்ரோ நோட்டு இப்போ என்கிட்ட. நான் பணம் செட்டில் பண்ணி என் பேர்ல மாற்றி எழுதி வாங்கியிருக்கேன். எனக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. 1 வாரம் டைம் தர்றேன். பணத்தை வட்டிக்கு வட்டியோட கொடுத்து தீத்துக்க. இல்லைன்னா என் நியாயமே தனி, உனக்கே தெரியும். உடம்ப புண்ணாக்கிக்காத, புரியுதா என்பார். வந்து விடுவார். மறுநாளே கணக்கு செட்டில் ஆகிவிடும். கடன் கொடுத்தவனை அழைத்து பேசினபடி பாதி கொடுத்து விட்டு மீதியை ராஜகணபதியிடம் கொடுத்து பெட்டியில் வைக்க சொல்வார். ராஜகணபதி வீட்டில் எப்போதும் வீச்சறிவால், கத்தி, துப்பாக்கி என்று எல்லா ஆயுதங்களும் உண்டு. 10 பேர் தின்றுவிட்டு சும்மா உட்கார்ந்து பீடி குடித்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு வேலை வரும். பசங்களா, சின்ன மாணிக்கம் கொஞ்சம் தகராறு பண்றான். அவன் கடையில் ஒரு கண்ணாடி மிச்சம் வைக்காம உடைச்சிடுவாங்க. 10வது நிமிடம் காரியம் நிறைவேறியிருக்கும். போலீஸ் வரும், விசாரிக்கும். இவரின் நபர்களில் 2 ஒப்புக்கு கைது செய்யும். பதமாய் விசாரிக்கும். தண்டனையெல்லாம் இல்லாமல் சும்மா எச்சரித்து அனுப்பிவிடும். புது இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் சேர்ந்ததும் முனிசிபல் சேர்மனுக்கு கூட மாலை போட்டு அறிமுகம் செய்து கொள்ள மாட்டார். நேராய் ராஜகணபதியின் அப்பாவிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வார். எத்தனையோ கொலைகள் தற்கொலைகளாக்கப்படும். எவ்வளவோ இரத்த ரகளைகள் கண்டுகொள்ளப்படவே படாது. அப்பேற்பட்ட அப்பாவின் வழியில் சின்ன வயதிலிருந்து தயாரான ராஜகணபதி அவர் மறைவுக்கு பின்னர் தொழில் முறையை மாற்றிக்கொண்டார். தொழில் இடத்தையும் பட்டணத்திற்கு மாற்றிக்கொண்டார். எது எது பயங்கரமான லாபம் தரும் காரியங்களோ அவற்றை செய், அவை சட்டத்திற்கு புறம்பானதாக இருந்தாலும் பரவாயில்லை என்பது உயிர் கொள்கையாக வகுத்து கொண்டு ராஜகணபதி பிரிக் ஒர்க்ஸ். இங்கே செங்கல் தயாரிப்பு மட்டுமில்லை, கள்ளச்சாராயம். ராஜகணபதி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இங்கே நூதன வழிகளில் போதைப் பொருள்களின் இடம் மாற்றமே பிரதான வேலையாக செய்யப்படும். ராஜகணபதி ஆப்செட் பிரஸ். 2 தடவைகள் 100 ரூபாய் நோட்டுகள் நம்மால் அடிக்க இயலுமா என்று சோதனை முயற்சி செய்யப்பட்டு இன்னும் தீவிரப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ராஜகணபதி சட்டவிரோதி என்பது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அரசல் புரசலாக தெரியும். ஆனால் பக்காவாக ஏதும் செய்ய இயலாமல் தவிப்பார்கள். 2 முறை நேர்மையான அதிகாரிகள் ஒரே நேரத்தில் ராஜகணபதியின் அத்தனை நிறுவனங்களையும் வளைத்து சோதனையிட எதுவும் கிடைக்கவில்லை. முன்கூட்டியே டிபார்ட்மெண்டில் இருக்கும் ராஜகணபதியின் கைக்கூலிகளிடம் இருந்து தகவல் பெற்ற அவர் சுதாரித்து தயாராயிருந்தார். அரசியல் தலையிட்டு ராஜகணபதியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த நேர்மை காக்கிக்காரரை உப்பு சப்பில்லாத வேறு துறைக்கு மாற்றியது. எலெக்ஷன் நேரத்தில் ஓசியில் போஸ்டர் அடித்து கொடுப்பது ராஜகணபதி அல்லவா சுவாமி? ராஜகணபதிக்கு ஒரு மகன், ஒரே மகன், பிரதாப். அந்த செல்ல மகன்தான் மரியாவையும் தாசையும் கொலை செய்துவிட்டு முதல் அத்தியாயத்திலேயே மாட்டிக்கொண்டுள்ளான். அத்தியாயம் 3. விஜய் பண்டிட் என்று அலுவலக கட்டிடத்தின் காம்பவுண்டில் பித்தளை எழுத்துக்கள் இருந்தன. 8 கார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தன. ராஜகணபதி காரை விட்டு இறங்கி உள்ளே சென்றார். ஹால், நாற்காலிகள், மேஜைகள், காகித சரசரப்பும் டைப்ரைட்டர்களின் ஒலிகளும் கடந்து படிகள். மேலே வர கேபினாய் 14 ஜூனியர் வக்கீல்களின் அறைகள், அவர்களின் குரல்கள், மறுபடி படிகள். மேலே அந்த இளம்பெண், இன்டர்காம், டெலிஃபோன், ஃபைல்கள், பேப்பர் வெயிட், சின்ன மார்புகள், இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எஸ் என்றாள். விஜய் பண்டிட்ட பார்க்கணும். யுவர் அப்பாயின்மெண்ட் டேட் ப்ளீஸ். மிரண்டாள். ராஜகணபதி வந்திருக்காருன்னு சொல்லு. நமக்கு எல்லா நேரமும் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. ராத்திரி பொண்டாட்டியோட தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கூட தொந்தரவு பண்ண உரிமை உண்டு. உன் பேர் என்னம்மா? மைதிலி என்றவள் இன்டர்காமில் பேசி, நீங்க உள்ள போங்க சார் என்றாள் லேசான நடுக்கத்துடன். விஜய் பண்டிட் எழுதி கொண்டிருந்தவர் நிறுத்திவிட்டு எழுந்து நின்று கை கூப்பி, நான் தான் ஈவினிங் வரேன்னு சொன்னேனே, பாவம் நீங்களே என் ஆஃபீஸுக்கு உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க என்றார்.
நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முத்துசாமியோட ரத்தம் தந்தீங்கன்னா சந்தோஷமா சாப்பிட்றேன். 2 லட்சத்துக்கு கொஞ்சமாச்சும் கண்ணில் ஆச்சரியம் காட்டணுமே. பொதுவா நான் வீட்டுப்படி இறங்காமலேயே சகலமும் சாதிக்கிறது வழக்கம். நானே நேர்ல போனேய்யா. என்ன தெனாவெட்டு, லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாருன்னு ஒரு கேஸ் போடட்டுமாங்கிறான். இருங்க, பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. என்னத்த உட்கார்றது, கேவலமா இருக்கு. என்னை ஏதாச்சும் விசாரிக்கணும்னா கூட போலீஸ் ஏன் வீட்டுக்கு தான் வரும். நான் போனதில்ல. இப்ப என்னடான்னா 1 மாசமா ஜெயிலில் இருக்கான் பிரதாப். கேஸ் நமக்கு பாதகமா போய்கிட்டு இருக்கு. நீர் ஜெயிக்கிறீரோ தோக்குறீரோ, சிட்டியிலேயே பெஸ்ட் வக்கீல், ஜாமீன் கூட வாங்க முடியல. மீசை என்னத்துக்குய்யா, போய் சிரைச்சுக்கிட்டு வந்து உட்காரியா. விஜய் பண்டிட் அமைதியா இருந்தார். இன்டர்காமில் கூல்ட்ரிங்க் சொன்னார். சார், சொன்னா கோவிச்சுக்க கூடாது. கேஸை நடத்துகிற இன்ஸ்பெக்டர் தினகரன் யாரோட பிள்ளை? நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கிரைம்ஸ்ல இருந்து ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்த ஐஜி மகாலிங்கம் பிள்ளை. சிங்கம் மாதிரி இருந்தவரை முயல் மாதிரி ஒடுக்கிட்டீங்க. பழி வாங்க சரியான சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. போயும் போயும் அவர் பிள்ளை கையிலேயே அவங்க மகன் மாட்டணும். அதுவும் எப்படி? கொலை செஞ்ச ஆயுதத்தோட. கொலைகளை நேரடியா பார்த்த பக்கத்து வீட்டுக்காரனோட சாட்சி வேற. போலீஸ் கஸ்டடி இல்லாம ஜெயில் கஸ்டடிக்கு ரிமாண்ட் பண்ண சொல்லவே எவ்வளவு பிரயத்தனம் பண்ண வேண்டியதா போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப பிரதாப் முழுசா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. போலீஸ் கஸ்டடியில இருந்திருந்தா உங்க மேல உள்ள எல்லா ஆத்திரத்தையும் அவன் மேல தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் விடியா. இன்னைய தேதிக்கு கேஸ் என்ன சொல்லுது? கதவு தட்டப்பட்டு பானங்கள் வந்தன. பருகி முடிந்ததும், சார், மேல் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு அலட்சியமா விட முடியாது. இது சிவில் இல்ல, கிரிமினல். செஷன்ஸ் ஸ்டேஜிலேயே பலவீனப்படுத்தி சாதகமாக்கிக்கிட்டாதான் உண்டு. போலீஸ் தரப்புல 2 பெரிய பாயிண்ட்ஸ். கொலை ஆயுதத்தோட பிரதாப்ப பிடிச்சதும் அந்த பக்கத்து வீட்டு சாட்சியான தயாளுங்கிறவனும் தான். நம்மோட வாதம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல பிரதாப் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அந்த தெருப்பக்கம் வந்தப்போ கொலை நடந்த வீட்டுல இருந்து கையில துப்பாக்கியோட ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். பிரதாப் புரியாம காரை நிறுத்த இவன் கையில துப்பாக்கியை திணிச்சிட்டு அவன் ஓடிட்டான். இவன் புரியாம தவிச்சப்போ பொதுமக்கள் துரத்தினாங்க. தன்னை அடிச்சிடுவாங்கங்கிற பயத்துல பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விபரம் சொல்றதுக்காக புறப்பட்டு போனப்பதான் ரோந்து படை மடக்கி பிடிச்சது. இவன் கையில திணிக்கப்பட்ட துப்பாக்கியை பார்த்துட்டு இவனை குற்றவாளின்னு தீர்மானிச்சிட்டாங்க. இதான் நம்ம வாதம். இதுக்கு உதவுறது 3 பாயிண்ட்ஸ். 1, கொலைக்கு பயன்படுத்தினது லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி. 2, கொலைய கிளவுஸ் போட்டு நடத்தினதுனால துப்பாக்கிலையோ இல்ல வீட்டுல எந்த இடத்துலையுமோ பிரதாப்போட கைரேகை கிடையாது. 3, பிளாஸ்திரி ஒட்டி சுட்டிருக்கான். அவ்வளவு அவசரத்திலையும் பிளாஸ்திரிகளை பிச்சு எடுத்துக்கிட்டு வழியில வீசிட்டான். துப்பாக்கியால சுட்டா கத்த மாட்டாங்களா? கத்துனா பக்கத்து வீடுகளுக்கு கேட்கணுமே. கேட்டதா யாருமே சொல்லலையேன்னு கேட்கறதுக்கு சௌகரியமா போச்சு. நமக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கிற ஒரே விஷயம் தயாளோட சாட்சியம்தான். அது நமக்கு மகா வீக் பாயிண்ட். ப்ராசிக்யூஷனுக்கு படு பயங்கர ப்ளஸ் பாயிண்ட். நானும் 3 நாளா என் ஆளுங்களை அனுப்பி சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த தயாள் பயலை போலீஸ் தரப்பு எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. விலை பேசவோ மிரட்டவோ தீக்கவோ முடியாதபடிக்கு செஞ்சுட்டாங்க. உங்க குணம் தெரியுமே சார், ஐஜி மகாலிங்கத்துக்கு. அவர் தானே இதுல தீவிரமா பின்னாடி இருந்து இயக்குறாரு. அவர் தான் முன் யோசனையா தயால பாதுகாப்பா வச்சிருக்க ஏற்பாடு செஞ்சிருக்கணும். ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. என்ன, கண்ணசச்சா காரியம் செய்ய எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? இப்படி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பிரதாப்பே ஏன் இதுல ஈடுபட்டான்? திமிரு, வேற என்ன சொல்றது. என் காதுக்கே கொண்டாராம தாஸ் துரோகம் செய்ய போறான்னு கேள்விப்பட்டதுமே விசுக்குன்னு புறப்பட்டு போயிட்டான் மடப்பைய. என்கிட்ட சொல்லியிருந்தா அனுப்பியிருக்கவே மாட்டேன். ரைட்டு, ஆயிடுச்சு. இத சொல்லுங்க, அந்த தயாள் சாட்சியம் இல்லைன்னா கேஸை ஜெயிச்சிடுவீங்களா? தாராளமா, அதுல சந்தேகமே இல்லை. விடுங்க, நாம ஜெயிக்கிறோம் என்று எழுந்தார் ராஜகணபதி. எப்படி சொல்றீங்க? அப்படித்தான். தயாளை என்னைக்கு விசாரிக்கிறாங்க? நாளன்னைக்கு காலையில, அதாவது 19ஆம் தேதி. எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் கோர்ட்டுக்கு அவனை கொண்டாந்து தானே ஆகணும். ஆமா, விடுங்க, மத்தத நாராயணன் பார்த்துப்பான். யார் அது? நம்ம கிளைதான். ஸ்பெஷலா புறப்பட்டு இன்னைக்கு ராத்திரி பாலக்காட்டுல இருந்து வர்றான். தற்கொலை படைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரகம். வரட்டுமா? ராஜகணபதி புறப்பட்டார், தன் மோதிரத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு. அத்தியாயம் 4. ஜீவரத்தினம் தனது வீட்டின் முன்புறம் புல்வெளியில் தன் மனைவி திவ்யாவுடன் செஸ் விளையாடி கொண்டிருந்தார். போர்டிகோவில் நின்ற அம்பாசிடர் அருகில் இருந்த தனது சைக்கிளுக்கு காற்றடித்து கொண்டிருந்தாள் சுடிதார் அணிந்த கீதா. கீதா, வெளியில புறப்படுறியா என்றாள் திவ்யா போர்டில் இருந்து பார்வையை நிமிர்த்தாமல். யா மம்மி, எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஜாம் தீந்துருச்சு, வாங்கிட்டு வந்துடுறியா? சரி. டாடி, உங்களுக்கு 2 ஆடியோ கேசட்ஸ் ரெக்கார்டிங்குக்கு கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. மோனா ஆடியோ சென்டர் தெரியுமில்ல? மெட்ராஸ்ல கவர்னர் மாளிகைக்குள்ள மட்டும்தான் போனதில்ல. அது சரி, என்ன பாட்டு? முருகா என்று அழைக்கவா, அதானே? குட் ஓல்டு டாடி.
என்று பம்பை ஓரமாக வைத்துவிட்டு சைக்கிளை தள்ளிக்கொண்டே அவர்கள் அருகில் வந்தவள், நீங்க ஒரு கேரக்டர் டாடி. ஸ்ரீராம ஜெயம் தினம் 100 தடவை எழுதிட்டு படுக்கிற ஒரே மேஜிஸ்ட்ரேட் நீங்களாத்தான் இருக்கணும். கீதுமா, ஆத்திகத்தை பத்தி விபரமா சொல்ல நான் தயார். உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இனிமேதான் வரும். இப்போ ஓடுற ரத்தத்துல எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு பேபி. உன் தலைப்பிரசவத்தப்போ அந்த வலி சமயத்துல யார மானசீகமா வேண்ட போறன்னு பாக்குறேன். யூ மீன் கடவுளே காப்பாத்துன்னு நான் கதறுவேனாக்கும். நாட் அட் ஆல் டாடி. சேலஞ்ச் வச்சுக்கலாமா? ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி தினம் சண்டை? கீதா, உனக்கு தெய்வத்தை நம்பாம இருக்க எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை தெய்வத்தை நம்புறதுக்கு உங்க அப்பாவுக்கு இருக்கு. இதுல என்ன ஒருத்தர் சீண்டிக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு? நோ மம்மி, நீ குறுக்க வராத. மற்றவங்க நம்பலாம், ஒரு ஜட்ஜு இப்படி அசட்டு நம்பிக்கை வச்சிருக்கலாமா? ஒய் நாட்? ஜட்ஜுன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா? இருங்க, உங்களை இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு அப்புறம் வெளியில போறேன் என்று சைக்கிளை ஓரமாக சாய்த்து நிறுத்திவிட்டு காலியாயிருந்த மற்றொரு அலுமினிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். டாடி, நீங்க இருக்கிறதா சொல்லும் தெய்வத்தோட 3 வேலைகள் என்ன? இன்னைக்கு விளையாடி முடிச்ச மாதிரி தான் என்று எழுந்து கொண்ட திவ்யா, உங்க மூவ் தான், பேசிக்கிட்டே யோசிங்க, காப்பி எடுத்துக்கிட்டு வரேன். உள்ளே நடக்க, மம்மி எனக்கும் என்றாள் கீதா. சொல்லுங்க டாடி. ஆக்கல், காத்தல், அழித்தல், இது 3ம் தெய்வத்தின் வேலைகளா? அஃப்கோர்ஸ். இதுல 2 வேலைகளை நீங்களே செய்றீங்களே, அப்போ நீங்க கிட்டத்தட்ட தெய்வம் தானே. எப்படி? உங்க பேனா மனசு வச்சா ஒரு குற்றவாளிக்கு கருணை காட்டி மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா மாத்த முடியுமே. மாத்தியும் இருக்கீங்களே. இது காத்தல். சில குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையே விதிச்சிருக்கீங்க. இது அழித்தல். ஜீவரத்தினம் தனது பள்ளீர் என்ற பற்களை காட்டி சிரித்தார். இதெல்லாம் நான் செய்யலாமா? அவன்தான் நிர்ணயிக்கிறான், நான் வெறும் கருவி. காதுகளை பொத்திக் கொண்டால் அபிநயமாக. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. மனுஷன் பெரிய ஆள்பா, அவனை விட பெரிய சக்தி கிடையாது. இப்படி பாருங்களேன், இந்த தெய்வத்தை உருவாக்கினவனே மனுஷன்தானே. ஒரு சிந்தனைவாதி கேட்டான், யாருமே பார்க்கலன்னா கூட ஆகாயம் நீளமாத்தான் இருக்குமா? யோசிங்க. வாழ்க்கை பூரா நாம தலை குனிஞ்சே நடந்தா வானம் நீளமா இருக்கிறது எப்படி தெரியும்? மனசுல பயமும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டப்போ மனுஷனுக்கு அதையெல்லாம் எங்கேயாச்சும் இறக்கி வச்சா தேவலன்னு பட்டுது. கடவுளை கண்டுபிடிச்சான். ஆக மனுஷன் உருவாக்கினது தெய்வம். அப்போ யார் உசத்தி? கீதுமா, உன் வாதம் ரொம்ப சைல்டிஷ். கடவுள் சைக்கிளோ ரேடியோவோ இல்லம்மா கண்டுபிடிக்க. கடவுள் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஒரு சௌகரியத்துக்காக கோயில் கட்டி சிலை வச்சு உருவம் கொடுத்திருக்கோமே ஒழிய. வெயிட், அதான் ஏன் உருவம் இல்லாத உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு ஏன் உருவம் தர்றீங்க? உன் பேர் என்ன? மிஸ் கீதா ஜீவரத்தினம். கீதாங்கிறது ஜஸ்ட் ஒரு பேருமா. அந்த பேரே முழுக்க நீ ஆயிடுவியா? கீதான்னு சொல்லிட்டா உன் குணநலன்கள் பூரா அதுல வெளிப்படுமா? பழகினாத்தானே புரியும். பேரு ஒரு அடையாளத்துக்காகவும் சௌகரியத்துக்காகவும் வச்சுக்கிறது தானே. அது மாதிரி தான் உருவம் தர்றது. சரி, எதுக்காக 100 கடவுள்கள்? கொஞ்சுறதுக்கு தான். நான் உன்னை எப்படி கூப்பிடுறேன்? கீதுமா. உங்க அம்மா எப்படி கூப்பிடுறா? கீதா. டெல்லியில இருக்கிற உங்க அண்ணன் எப்படி கூப்பிடுறான்? கீத். வீட்டுக்கு வர்ற உன் சித்தப்பா எப்படி கூப்பிடுறாரு? கீதா குட்டி. ஏன் அப்படி? ஒரு செல்லம்தான், ஒரு பிரியம்தான். திவ்யா ட்ரேயில் 3 கப்ஸ் காப்பியோடு வந்து, என்ன முடிஞ்சுதா? இல்ல மம்மி, அப்பா ரீல் விடுறாரு. ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. வயசு கூடி அனுபவம் வர்றப்போ கன்வின்ஸ் ஆவ கீத்துமா. பார்க்கலாம் என்று தன் காப்பியை வேகமாக உறிஞ்சிவிட்டு புறப்பட்டாள் சைக்கிளை நகர்த்தி. சீக்கிரம் வந்துரு கீதா என்ற திவ்யா. போன் அடிக்கிற மாதிரி இல்ல? ஆமா, இரு. பாதி குடித்த கோப்பையை வைத்துவிட்டு விரைவு நடையில் உள்ளே வந்து ரிசீவரை எடுத்தார் ஜீவரத்தினம். ஹலோ ஹலோ, தேவா பேசுறேன் டாடி. எப்படி இருக்கீங்க? ஃபைன். அம்மா, கீத் எல்லாம் நல்லா இருக்காங்க. உனக்கு இன்னையோட எல்லா பரீட்சைகளும் முடிஞ்சு போறதா எழுதியிருந்தேல்ல? ஆமா. எப்படி செஞ்சிருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாடி. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் நிச்சயம். வெரி குட் வெரி குட். என்னைக்கு புறப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டி அது இதுன்னு வற்புறுத்துறாங்க. 22 ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். சரி வா, பார்ட்டி சரி, அது இதெல்லாம் வேணாம், புரியுதா? ஐயோ, நான் உங்க பிள்ளை டாடி, வேற ஒன்றும் இல்லையே. இல்லை, வச்சிருட்டுமா டாடி? இரு, என் சைஸுக்கு ஒரு நல்ல ஸ்வெட்டர் வாங்கிட்டு வா. பழசு நூல் நூலாக தொங்குது, கலரும் ஃபேட் ஆயிடுச்சு. வாங்கிட்டு வரேன். வைத்து விட்டு 22ஆம் தேதி வர்றானா. பரீட்சையெல்லாம் பிரமாதப்படுத்தி இருக்கானா. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறானா என்றார் அருகில் நின்ற மனைவியிடம். அவள் வைத்திருந்த ட்ரேயில் பாக்கி வைத்திருந்த காப்பியை பருகி முடித்தபோது மீண்டும் ஃபோன். ஹலோ, ஜீவரத்னம் ஹியர். வெங்கடேசன் பேசுகிறேன். கல்யாண பத்திரிக்கை வந்துச்சா? ஓ, வந்துச்சு. என்னைக்கு? 21 தானே? கண்டிப்பாக குடும்பத்தோடு வரணும். வெளியூர்னாலும் சாக்கு போக்கு சொல்லலாம். இங்கே இருக்கிற தாம்பரத்தில் தான். எல்லாரும் வரணும். இருங்க இருங்க, உண்மையை சொல்லிடுறேன். காலையில் 5 to 6, 6 to 7ன்னு முகூர்த்தம் இருந்தால் நான் வர முடியும். உங்கள் முகூர்த்தம் 10 to 10:30.
நான் கோர்ட்ல இருக்கிற நேரம். சாரி, சின்சியரா சாரி. நிச்சயமா வைஃபையும் பெண்ணையும் அனுப்பி வைக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரிசப்ஷன் வரேன், சரியா? சரி, அதே மாதிரி அனுப்பி வைங்க, எதிர்பார்க்குறேன். போனை வைத்துவிட்டு, நேத்து ராமாயணம் பார்க்க விட்டு போச்சு, பதிவு செஞ்சியா திவ்யா என்றார். ஓ, போடட்டுமா? ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பார்க்க ஆரம்பித்தார் ரசனையாக. அத்தியாயம் 5. ஐஜி மகாலிங்கம் தனது வீட்டின் சைடு பகுதியில் இருந்த டென்னிஸ் கோர்ட்டில் விளையாடி முடித்துவிட்டு புல்வெளியில் அமர்ந்தார். நாற்காலி கொண்டு வந்த வேலைக்காரனை வேண்டாம் என்று அனுப்பிவிட்டு வெள்ளை பனியனை கழற்றிவிட்டு வெற்று மார்பில் வழிந்தோடும் வியர்வையை டவலால் துடைத்து கொண்டார். நாளைக்கு பார்க்கலாம் மகா என்று விட்டு நண்பர் தன் காரில் புறப்பட்டு சென்றதும் வேலைக்காரனை அழைத்து மாலை பேப்பரை கொண்டு வரச் சொன்னார். தனியாய் வைத்திருந்த சிகரெட் கேஸை எடுத்து திறந்து அது எழுப்பும் எலக்ட்ரானிக் சங்கீதத்தை ரசிக்காமல் ஒன்றை உருவிக்கொண்டு மூடி அதிலேயே பொருத்தப்பட்டிருந்த லைட்டரை கிளிக் செய்து பற்ற வைத்து கொண்டார். தட் தட் என்று பைக்கில் வந்து அவர் அருகில் நிறுத்தி இறங்கினார் சாதாரண உடையில் இருந்த இன்ஸ்பெக்டர் தினகரன், அவர் மகன். என்னப்பா, இன்னைக்கு விளையாட்டை சீக்கிரமே முடிச்சிட்டீங்க போலிருக்கு. ஆமா, வாசுவுக்கு அவன் கிளினிக்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஒரு அவசர கேஸ்னு புறப்பட்டு போயிட்டான். உட்காரு. சிவகாமிய செக்கப்புக்கு அழைச்சிக்கிட்டு போனியா? ஆமா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெரி குட். இனிமே ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் தினகர். உங்க அம்மாவை வேணும்னா உதவிக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்ப வேணாம்ப்பா, ஒரு வேலைக்காரி போட்டிருக்கேன். நாங்க 2 பேர் தானே, அதிகம் வேலை இல்ல. டேய் என்று தூரத்தில் நின்ற வேலைக்காரனை அழைத்து, தினகர் வந்திருக்கான்னு அம்மா கிட்ட சொல்லு. 2 பேருக்கும் ஏதாச்சும் டிஃபன் இங்கேயே எடுத்துக்கிட்டு வர சொல்லு. நீ உள்ள இரு, போன் அடிச்சா யாருன்னு கேட்டுட்டு வந்து கூப்பிடு என்றார் மகாலிங்கம். அப்புறம்ப்பா, பிரதாப் கேஸ் ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. விஜய் பண்டிட் நேத்து எத்தனை தடவை வளைஞ்சாரு தெரியுமா? சரக்கில்ல, பூரா சப்பை கட்டு. அதனால எமோஷனலா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மாஜிஸ்ட்ரேட்டே எரிச்சலாகி ஈஸ் யுவர் ப்ரெஷர் நார்மல்னு கேட்க எல்லாரும் சிரிச்சோம். நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் கேஸ் டாடி. இவன் அந்த பக்கமா வந்தானா, கையில துப்பாக்கியை திணிச்சிட்டு எவனோ ஓடிட்டானா. கோர்ட்ல கக்கூஸ் கழுவுறவன் கூட நம்ப மாட்டான்ப்பா. தினகர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேத்து எனக்கு ஃபோன் செஞ்சாரு. ராஜகணபதி வீடு தேடி வந்தானா. பெட்டியில 2 லட்சம் பணத்தை வச்சு முதல்ல எடுத்து உள்ள வைங்க, பேசலாம்னு சொன்னானா. இவர் ஒரேடியா சத்தம் போட்டிருக்காரு. இப்ப போறீங்களா, லஞ்ச ஒழிப்புத்துறையை கூப்பிடட்டுமான்னு கேட்டதும் தான் புறப்பட்டானா. அவன் தலைகீழ நின்னாலும் நடக்காதுப்பா. பிரதாப்புக்கு சாகும் வர தூக்கு, அதான் தண்டனை. இதுல மாற்றமே இல்ல. வெல் பிளான்டு மர்டர்ஸ். அது தயாளோட சாட்சியம் பதிவானப்புறம் தான் உறுதியாகும் தினகர். ஆகட்டும், நாளன்னைக்கு தானே தயாளோட சாட்சியம். தன் பையனை மீட்கிறதுக்காக ராஜகணபதி எதுவும் செய்வான். செய்யட்டும். 3 நாளா ராஜகணபதியோட ஆளுங்க சிட்டியில ஒரு சந்து பொந்து விடாம, ஒரு லாட்ஜ் விடாம தயாளை தேடி அலையறானுங்க. அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வரப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் தினகர். அசட்டையா இருக்கக்கூடாது. நான் சொல்றதுல எந்த மாற்றமும் செய்யாத, என்ன? மகாலிங்கம் தனது திட்டத்தை விரிவாக விவரித்து முடித்ததும், நானும் இப்படித்தான் யோசிச்சு வச்சிருந்தேன், நீங்களும் அதையே சொல்லிட்டீங்க. செஞ்சிடறேன்ப்பா. தயாள் சாட்சியம் முடிஞ்சதும் அவனை குஜராத் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்கேன். போல்டான பையன். அப்பா சுதந்திர போராட்ட தியாகி. தப்பாம பையன் பிறந்திருக்கான். உயிரே போனாலும் சரி, நான் பார்த்ததை கோர்ட்ல சொல்ல தயார்னு சொல்ற துணிச்சல் எத்தனை பேருக்கு வரும்? உண்மைதான்ப்பா என்றபோது அவன் அம்மா 2 தட்டுகளில் டிஃபன் எடுத்து கொண்டு வந்து, வாடா என்றாள். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றாள் தன் கணவனிடம். மகாலிங்கம் எழுந்து உள்ளே சென்று தனியாக கிடத்தப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்தார். ஹலோ ஹலோ, நான் ராஜகணபதி பேசுறேன். ராஜகணபதினா யாரு? யாரா? மிஸ்டர் ஐஜி, என்ன தெரியல? பேர் சொன்னதுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு பிரபலமா நீங்க? சாரி, எனக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் இல்ல. ராஜகணபதின்னு யாரும் இல்ல. நீங்க விரிவா அறிமுகப்படுத்திக்கிட்டா நினைவு வருதான்னு பாக்குறேன். ராஜகணபதி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இது மாதிரி 6-7 ஸ்தாபனங்கள்ல ஒரே சமயத்துல ரெய்டு நடத்தி ஏமாந்து போனீங்களே, நினைவுக்கு வருதா? அந்த ராஜகணபதியா? சொல்லுங்க. என் நினைவுல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தங்கும். என்ன விஷயம்? என் பையன் பிரதாப் மேல ஒரு கொலை வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பேப்பர்ல படிச்சேன். அவனை கைது செஞ்சு வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது உங்க பையன்தான். பேப்பர்ல தான் எல்லா விவரமும் இருக்குதே. இப்ப எதுக்கு ஃபோன் செஞ்சீங்க, அதை சொல்லுங்க. ஐஜி சார், இந்த வழக்குல போலீஸ் தரப்புக்கு டானிக் மாதிரி நீங்க தான் முழுக்க ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க யோசனைப்படி தான் அவங்க செயல்படுறாங்க. சேச்சே, எனக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இருக்கிறது ஜெயில் டிபார்ட்மெண்ட் சார். சார், நீங்க மழுப்ப வேணாம், நேரடியா கேட்குறேன். பழச மறந்துடுங்க. என் மேல விரோதம் பாராட்டாதீங்க. என் பையனை காப்பாத்த உதவுங்க. இது சம்பந்தமா நீங்க விரும்பினா நாம சந்திக்கலாம். இடம் நேரம் சொல்லுங்க, வந்து நிக்கிறேன். என்ன நிபந்தனை வேணாலும் சொல்லுங்க, கட்டுப்படுறேன். மிஸ்டர் ராஜகணபதி, நாசூக்கா பேசுறீங்க. சந்தோஷம். ஆனா ஐஜி மகாலிங்கத்தை யாரும் விலை பேச முடியாது.
நான் உங்களுக்கு இதுல எதுவும் செய்யறதுக்கு இல்ல. ஜெயில்ல உங்க பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, கவனிக்கிறேன். ஐஜி சார், உங்க பதவிக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். நீங்க அலட்சியப்படுத்தியே பேசுறீங்க. ஏற்கனவே என்னோட மோதுனீங்க, இப்போ மறுபடியும் மோதுறீங்க. ரைட், உங்க மறைமுகமான சவாலை நான் ஏத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானும் என் பிள்ளையும் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க வரோம், அவன் விடுதலை ஆனதுக்காக. தொடர்பு கட்டானது. புன்சிரிப்புடன் ரிசீவரை வைத்தார் மகாலிங்கம். ராஜகணபதி, உன்னிடம் கிணறு நிறைய தண்ணீருக்கு பதில் பணம் இருக்கலாம். ஆனால் ஒரு போலீஸ்காரனை பகைத்து கொண்டு சாதித்து காட்டுவதென்பது முடியவே முடியாத காரியம். உன் ஆசை அருமை மகன் பிரதாப்பிற்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்த பிறகுதான் எனக்கு தூக்கம். நீ எந்த வழியில் வந்தாலும் அந்த வழியில் நிற்பேன். எத்தனை சதித்திட்டம் தீட்டு அத்தனைக்கும் வேட்டு வைப்பேன். பார்த்து விடலாம். அத்தியாயம் 6. 19ஆம் தேதி. சோம்பலாக விடிந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக சொரணை ஆண்டு சூடு அடைந்து கொண்டிருந்தது. வாகனங்கள் பெட்ரோலையும் டீசலையும் விழுங்கிவிட்டு புகையாக ஏப்பம் விட்டு கொண்டு அடுத்த நிமிடத்தில் சொர்க்கத்தின் கதவுகளை சாத்தி விடுவார்கள் என்று அறிந்தவர்களைப் போல விரைந்து கொண்டிருந்தன. காப்பி காப்பி என்று ஊர் முழுக்க பெண்டாட்டிகள் காப்பி தயாரித்து கொண்டிருக்க புருஷர்கள் ஷேவிங் உபகரணத்தை தேடினார்கள். டெலிபோன் மணி ஒலித்தது. கட்டிலில் குப்புறப்படுத்தியிருந்த நாராயணன் புரண்டு எழுந்தான். ஹோட்டல் ராகமாலிகா, ரிசப்ஷன். குட் மார்னிங் சார், 7 மணிக்கு எழுப்ப சொன்னீங்க, இப்போ மணி 7. தேங்க்ஸ்மா மகாலட்சுமி. என் பேர் மகாலட்சுமி இல்ல. ராத்திரி நான் பேசினது மகாலட்சுமி கிட்ட. உங்க பேர் வரலட்சுமியா? இல்ல, தீபிகா. வேற ஏதாவது வேணுமா சார்? பையனை அனுப்பி வைங்க தீபிகா, பேர் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ரிசீவரை வைத்துவிட்டு கொட்டாவி விட்டான். எழுந்து கதவிடுக்கில் பாதி உள்புறமும் பாதி வெளிப்புறமும் படுத்திருந்த செய்தித்தாளை எடுத்து படித்தான். கதவை தட்டிவிட்டு வந்த பையனிடம் டிஃபன், குவார்ட்டர் விஸ்கி, சிகரெட் கொண்டு வர சொல்லிவிட்டு பல் விளக்கினான். குளித்தான். சொன்னவை வந்தன. ஐஸ் வாட்டர் கலந்து குவார்ட்டர் விஸ்கியையும் முடித்துவிட்டு டிஃபன் முடித்து திடீர் பிரேக் போட்ட பஸ்ஸின் சத்தம் போல ஏப்பம் விட்டான். சிகரெட் புகைத்து கொண்டு அறையின் ஜன்னல் கதவை திறந்து வைத்து கொண்டு நீச்சல் குளத்தில் பழகி கொண்டிருந்த பெண்களை பார்த்தான். 15 நிமிடத்தில் கதவு தட்டப்பட்டது. யாரு? எட்வின். வா, திறந்துதான் இருக்கு. ஒரு சூட்கேஸுடன் உள்ளே வந்தான் எட்வின். நான் கேட்டதெல்லாம் ரெடியா எட்வின்? இதோ, உன்கிட்ட வெள்ளை பேண்ட் இருக்குதுன்னு தானே சொன்ன? ஆமா என்று சூட்கேஸை திறந்து பார்த்தான். வெரி குட். இன்னும் 10 நிமிஷத்துல புறப்பட்டா சௌகரியமா இருக்கும் நாராயணா. போகலாம். டாக்ஸியா காரா? கார் தான். நம்பர் பிளேட்ஸ் மாத்திட்டேன். வாசல் பக்கம் திருப்பி நிறுத்தி ஸ்டார்ட் செஞ்சு கியர் கூட மாத்தி வச்சு தயாரா இருக்கணும். நான் பாஞ்சதும் கிளட்சை ரிலீஸ் பண்ணி புயல் வேகத்துல பறக்கணும். வேகமா ஓட்டுவதானே எட்வின்? 3 தடவை சோழாவர ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்கேன். ரைட் என்ற நாராயணன் சட்டை லுங்கியை நீக்கி தன் சூட்கேஸ் திறந்து வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்தான். மேலே எட்வின் கொண்டு வந்திருந்த வக்கீல் கோட் மற்றும் கவுன் மாட்டிக்கொண்டான். கழுத்துப்பட்டி கட்டிக்கொண்டான். கேஸ் கட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு, பார்த்தா வக்கீல்னு நம்புவாங்க தானே? நிச்சயமா. கையடக்க பிஸ்டல் எடுத்து அதனை திறந்து பார்த்தான். 6 சேம்பர்களிலும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்டிருந்தன. மூடி பிஸ்டலை கேஸ்கட்டுக்குள் காகிதங்களுக்குள் செருகி வைத்து கொண்டான். கண்ணாடியில் பார்த்து கொண்டான். கழுத்தில் அணிந்திருந்த கருப்பு கயிறை அறுத்து போட்டான். வாட்ச் கட்டிக்கொண்டு போலாம் வா என்றான். டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட். காம்பவுண்ட் ஓரங்களில் வரிசையாய் நிழல் விரித்து வைப்பதொன்றே வாழ்வின் ஒரே நோக்கமாய் மரங்கள், அவற்றில் அடைக்கலம் தேடியிருந்த பறவைகள். பூமியெங்கும் கீழே இலைகளின் திறந்த வெளி சமாதி நிலை. அங்கங்கே பறவைகளின் எச்சங்கள். கார்கள், ஸ்கூட்டர்கள், நிறைய சைக்கிள்கள். சூடான கடலை வியாபாரியும் வாழைப்பழ அம்மாவும் முந்தா நாளின் சண்டையை தொடர்ந்து கொண்டிருக்க, அருகாமை மாடிகளில் சந்துகளில் 4 அடிக்கு ஒரு ஜெராக்ஸ் கடையும் இவ்விடம் ஜாப் டைப் செய்யப்படும் போர்டுகளும் வக்கீல்கள் வந்து கொண்டு நடமாடிக்கொண்டு லேட்டஸ்டாக படித்த ஜோக்குகள் பரிமாறிக்கொண்டிருக்க, கட்சிக்காரர்கள் மரமரமாய் நின்று கவலை தடவின முகங்களுடன் பாக்கெட்டில் அத்தனை டினாமினேஷன்களிலும் பணம் தயாராய் வைத்து கொண்டு வக்கீல் தன் பக்கம் திரும்பினால் சொல்ல வேண்டியதை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அம்பாசிடர் நீல நிறம். 4 கதவுகளின் கண்ணாடிகளிலும் உஷ்ணம் குறைக்கும் கருப்பு பிலிம் காகிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன, ஏற்றி விடப்பட்டிருந்தன. நிதான வேகத்தில் உள்ளே நுழைந்த வேகத்தில் அரை வட்டம் அடித்து அர்ஜென்டாய் புறப்பட தோதாய் வெளிவாசலுக்கு அருகாமையில் நின்று அணைந்து கொண்டது. நம்ம கோர்ட்டு ஹால் மாடியிலையா? ஆமா, நான் இங்கே இருக்கேன், போய் பார்த்துட்டு வா வந்தாச்சான்னு. வாய்ப்பில்ல நாராயணா. தயால கூட்டிக்கிட்டு வரப்பவே ட்ரை பண்ண போறியா? வேணாம், குறி தவற வாய்ப்பு இருக்கு. எட்வின், எப்போ எப்படின்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். தயால் யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுறதும் காரை ஓட்டுறதும் மட்டும்தான் உன் வேலை. நான் சொன்னதை செய். எட்வின் காரை விட்டிறங்கி
கோர்ட்டு கட்டிடத்தை நோக்கி நடந்தான். நாராயணன் காரின் ஒரு கதவை திறந்து வைத்துக்கொண்டு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு பார்வையை அலைய விட்டான். காத்திருந்தான். எட்வின் திரும்பி வந்து, இப்பதான் கிளார்க் வந்து கட்டுக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. யாரையும் காணோம். இன்னும் அரை மணி நேரத்துல கோர்ட்டு ஆரம்பிக்கும். தயாலா அநேகமா இன்ஸ்பெக்டர் தினகரன் தான் அழைச்சிக்கிட்டு வருவாரு. இந்த ஒரே வாசல் வழியாதான் உள்ள வந்தாகணும். நாம நிக்கிற இடம் சரியான இடம் என்றான். சரி, இங்கேயே காத்திருக்கலாம். நான் வக்கீல், நீ என் கட்சிக்காரன். தயவா பணிவா மரியாதையா 2 அடி தள்ளி நின்னு என்னோட பேசு. அப்பதான் பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராது. அவர்கள் நிமிடத்திற்கொரு முறை வாசலில் நுழையும் கார்களை, ஜீப்புகளை நோட்டம் பார்த்து கொண்டே காத்திருந்தார்கள். ஜட்ஜு வந்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்தார். விஜய் பண்டிட் வந்தார். ராஜகணபதி வந்தார். இன்ஸ்பெக்டர் தினகரன் மோட்டார் பைக்கில் வந்தார். என்ன இது, தயால காணுமே. கோர்ட் ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. வேற வழியா வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாம வர்றதுக்கு முன்னாடியே வந்து எங்கேயாவது பதுங்கி இருக்கலாம். இப்போ கோர்ட்டு ஹாலுக்கு போய் பார்த்துட்டு வா. எட்வின் போனான். திரும்பி வந்தான். நாராயணன், நாம ஏமாந்துட்டோம். நீ சொன்ன மாதிரி அவன் நமக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சிருந்திருக்கணும். இப்போ கோர்ட்டு ஆரம்பமாயிடுச்சு. தயால விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு அவனும் கூண்டில ஏறி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கான். நாராயணன் காரை விட்டு இறங்கினான். என்னோட வா, அவனை காட்டு. காட்டிட்டு உடனே நீ காருக்கு வந்து எனக்காக தயாரா காத்துரு. இருவரும் கட்டிடத்தை அடைந்து படிகள் ஏறி மேலே இருந்த கோர்ட்டு ஹாலின் வராந்தாவில் நடந்தார்கள். உள்ளே கூட்டம் அதிகமாயிருந்தது. வெளியே நடமாட்டமும் அதிகமாக இருந்தது. பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்த ராஜகணபதி வராந்தாவில் நிதானமாக நடந்து வரும் நாராயணனையும் எட்வினையும் பார்த்து மனதில் பரவசப்பட்டார். விசாரணை கூண்டில் தயால் கைகட்டி நின்று கொண்டிருந்தான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவன் அருகில் நின்று கொண்டிருந்தார். பெஞ்சில் அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் தினகரன் கோர்ட்டு ஹாலில் இருந்த ஜன்னல்கள் மற்றும் வாசல்களை மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார். தன் இடுப்பு பெல்ட்டில் துப்பாக்கி இருக்கும் முறையின் பட்டனை நீக்கி வைத்து தயார் நிலையில் இருந்தார். உங்க பேர் என்ன? தயால். தயாலுக்கு நேரெதிர் ஜன்னல் அருகே நின்று கொண்டான் நாராயணன். சைகை செய்து எட்வினை போகச் சொன்னான். கேஸ் கட்டுக்குள் கையை நுழைத்து பிஸ்டலை வெளியே எடுக்காமல் அப்படியே வைத்து கொண்டான். உங்க வயசு என்ன? 28. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தனது ஏராள முதுகினால் தயாலை பாதி மறைத்து கொண்டிருக்க அவர் விலக காத்திருந்தான். நீங்க எங்க குடியிருக்கீங்க? பெசன் நகர்ல வித்யா காலனில 17ஆம் நம்பர் வீடு. உங்களுக்கு பக்கத்து வீட்டில், அதாவது 18ஆம் நம்பர் வீட்டில் யார் குடியிருந்தாங்க? மரியான்னு ஒரு பொண்ணும் தாசுன்னு அவ புருஷனும். போன மாதம் 7ஆம் தேதி ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? என் வீட்டில் மொட்டை மாடியில் படுத்திருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சு, கொஞ்சம் விபரமா சொல்லுங்க. சொல்றேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் விலக நாராயணன் பிஸ்டலை எடுத்ததும் தயாலின் மார்புக்கு குறிவைத்ததும் சுட்டதும் எல்லாம் ஒரே வினாடியில். துப்பாக்கி சத்தம் கோர்ட்டு ஹாலில் பரபரப்பு ஏற்படுத்தியது. அம்மா என்று அலறி சரிந்தான் தயால். தினகரன் பாய்ந்தார். கோர்ட்டு காவலர்கள் விரைந்தனர். நாராயணன் தனக்கு முன்னால் காற்றை காண்பித்து அதோ ஓடுறான் என்று கத்திக்கொண்டு துரத்தியவன் போல ஓடினான். வாசலுக்கு விரைந்தான். ஆனால் அதற்குள் தினகரன் துரத்தி வர தயாராயிருந்த காருக்குள் பாய்ந்ததும் தினகரன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த போலீஸ் படையுடன் கூடிய ஒரு ஜீப் காரை துரத்த ஆரம்பித்தது. கோர்ட்டு ஹாலுக்கு திரும்பினார் தினகரன். அமளியா இருந்தது. கூண்டுக்குள் சரிந்திருந்த தயாலை நோக்கி காவலர்கள் விரைய ஜட்ஜி எழுந்து நின்று பார்த்து கொண்டிருக்க, ஒண்ணுமில்ல அவருக்கு, நகருங்க என்றார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எழுந்திருங்க தயால், நடிப்பு போதும். தயால் எழுந்து நின்றான். தினகரன் அதிர்ச்சியில் முகம் வெளிரி நின்ற ராஜகணபதியை பார்த்து புன்னகைத்தான். யுவர் ஆனர், இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சியான இந்த தயாலை கொலை செய்ய முயற்சிகள் நடக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்த காரணத்தினால் இன்று அவரை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிய வைத்து இங்கே ஆஜர்படுத்தினோம். கொலை செய்ய முயன்றவர்களை துரத்தி கொண்டு விசேஷ காவல் படை சென்றுள்ளது. நாம் வழக்கை தொடரலாம். எஸ், ப்ரோசீட் என்றார் நீதிபதி. அத்தியாயம் 7. பொல்லேர் என்று கன்னத்தில் அறைந்தார் ராஜகணபதி. முட்டாள், நெத்திய பார்த்து சுடுறதுக்கு என்னடா தீவட்டி? நாராயணன் தலை குனிந்து நின்றான். சார், சொன்னா கோச்சுக்காதீங்க. அவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? பொதுவா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து குறி வைக்கிறப்போ மார்பு தான் வசதி, குறி தவறாது. முகம்னா அசைவுல குறி தவறிடலாம். நீ குறி வச்சது சரிதான். அந்த தினகரன் பைய சாமர்த்தியம் செஞ்சிட்டான். ஓகே, உன்னை போலீஸ் தொடரலையே. எங்க 5 நிமிஷம்தான் ஃபாலோ செஞ்சாங்க. எட்வின் சும்மா காத்து மாதிரி பறந்து வந்துட்டான். நீ லாட்ஜை காலி பண்ணிட்டு பாலக்காடு போய் சேரு. மறுபடி தேவைன்னா கூப்பிடுறேன். சரி சார். எட்வின், அவனுக்கு 10,000 வாங்கி கொடுத்தனுப்பு. இனிமே உற்சவ தெய்வங்களை விட்டுட்டு நேரா மூலவர்கிட்ட போயிட வேண்டியதுதான். சிவாவை வர சொல்லி இருந்தேனே, வெளியில காத்திருக்கான். நீங்க போகலாம். அவனை உள்ள வர சொல்லு. ராஜகணபதி சவரம் செய்யாத முகத்துடன்
அதே சமயம் நம்பிக்கை துளியும் குறையாமல் அமர்ந்திருந்தார். அரைக்கதவை தள்ளிக்கொண்டு சிவா உள்ளே வந்தான். கட்டையாய், தொந்தியாய், கருப்பாய் இருந்தான். கையில் ஒரு லெதர் பேக் வைத்திருந்தான். என்ன சிவா, சொன்னபடி ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஓ, சாப்பாட்டு நேரம் போக அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லை சார். இந்த 3 நாளும் இவங்க பேசின, இவங்களுக்கு வந்த ஒரு கால் விடாம அத்தனையையும் டேப் செஞ்சு வச்சிருக்கேன். தினம் வீட்டுக்கு யார் யார் வர்றாங்கன்னு சொல்லவா? காய்கறி கூடைக்காரி எத்தனை மணிக்கு வர்றா, சென்ட்ரி எத்தனை மணிக்கு டியூட்டி மாத்துறான், போஸ்ட்மேன் எத்தனை மணிக்கு வர்றான், எல்லாம் அத்துப்படி. வீட்டுக்கு நேர் எதிர்க்க லாட்ஜ் இருக்கிறது ரொம்ப சௌகரியம். என் ரூம்ல இருந்து கதவை திறந்து வச்சுக்கிட்டு உக்காந்துருவேன். டெலிஃபோன் கம்பத்தில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிற கம்பியில் ஸ்பெஷல் மைக்ரோஃபோன் ஃபிட் பண்ணிட்டு இங்கே ரூமில் வயர்லெஸ் ரிசீவரை வச்சுக்கிட்டு அதையே பார்ப்பேன். பச்சை பல்ப் எரிஞ்சா கால் வருது இல்லை போகுது, உடனே ஆன் பண்ணி டேப் பண்ணிடுவேன். ரொம்ப சின்சியராக செஞ்சுருக்கேன். ஒரு கால் கூட மிஸ் பண்ணலை. இது வரைக்கும் ஒரு கோட் முடிஞ்சிருக்கு. வெரி குட். கொண்டாந்துருக்கியா? சிவா ஹேண்ட்பேக் எடுத்து ஜிப்பு திறந்து கேசட் எடுத்து கொடுத்தான். வாங்கி கொண்டு அவனிடம் மேலும் சில விவரங்கள் கேட்டுக்கொண்டு சில குறிப்புகள் சொல்லி அனுப்பிவிட்டு எட்வின் என்றார். வந்தான். டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வா. எடுத்து வந்தான். இதை ஆரம்பத்திலிருந்து போடு. எட்வின் டேப்பை சுழல விட்டான். ராஜகணபதி கண்களை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டே 35 நிமிடங்களுக்கு பிறகு அந்த உரையாடல் வந்தது. ஹலோ, ஜீவரத்னம் ஹியர். வெங்கடேசன் பேசுகிறேன். கல்யாண பத்திரிக்கை வந்துச்சா? ஓ, வந்துச்சு. இன்னைக்கு 21 தானே? கண்டிப்பாக குடும்பத்தோட வரணும். வெளியூர்னாலும் சாக்கு போக்கு சொல்லலாம். இங்கே இருக்கிற தாம்பரத்தில் தான். எல்லாரும் வரணும். இருங்க, உண்மையை சொல்லிடுறேன். காலையில் 5 to 6, 6 to 7ன்னு முகூர்த்தம் இருந்தால் நான் வர முடியும். உங்கள் முகூர்த்தம் 10 to 10:30. நான் கோர்ட்டில் இருக்கிற நேரம். சாரி, சின்சியர்லி சாரி. நிச்சயமாக வைஃபையும் பொண்ணையும் அனுப்பி வைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரிசப்ஷன் வரேன். சரியா? சரி, அதே மாதிரி அனுப்பி வைங்க. எதிர்பார்க்குறேன். நிப்பாட்டி எட்வின் என்றார் ராஜகணபதி. நிறுத்தினான். நம்ம கேஸ் ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு? 22ஆம் தேதி சார். தாம்பரத்தில் கல்யாணம் என்னைக்கு? 21 சார். போகிறது யார் யாரு? அம்மாவும் பொண்ணும் மட்டும் சார். மாஜிஸ்ட்ரேட் வீட்டில் அம்பாசிடர் இருக்கு எட்வின். DAO 7272. ஆனால் டிரைவர் இல்லை. அவர் பொண்ணு கீதாவுக்கு டிரைவிங் தெரியும். ஸோ காரில் தான் போவாங்க. பொண்ணு தான் ஓட்டும். 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. நீ என்ன செய்கிற என்று ஆரம்பித்தார். அத்தியாயம் 8. தினகர் என்றார் ஃபோனில். சொல்லுங்கப்பா. தீர்ப்பு என்னைக்கு? 22பா. மாஜிஸ்ட்ரேட்டுக்கு பாதுகாப்பு அதிகமாக தேவை. தெரியும்பா. இங்கே கோர்ட்டில் அவர் ரூமை சுற்றி பலத்த பாதுகாப்பு போட ஏற்பாடு செஞ்சுட்டேன். அவர் வீட்டை சுற்றியும் அதே மாதிரி பாதுகாப்பு. அவரை யாரும் நெருங்க முடியாதுப்பா. குட். தயால நான் அனுப்பி வச்சுட்டேன். இனிமே அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமோன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. சரிப்பா. ஏற்பாடு செஞ்சிருக்கிற பாதுகாப்பு பற்றி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தெரிவிச்சிட்டியா? சொல்லிட்டேன். அவங்க வீட்டு ஜனங்களையும் 2-3 நாளைக்கு வெளியில் எங்கேயும் போக வேணாம்னு சொன்னேன்ப்பா. 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தாம்பரத்தில் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு அவர் ஒய்ஃபும் டாட்டரும் போக வேண்டியிருக்குதான். அதெல்லாம் வேணாம், கேன்சல் பண்ண சொல்லிடு. சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமாரை பாதுகாப்பாக கூட போயிட்டு அழைச்சிக்கிட்டு வர ஏற்பாடு செஞ்சுருக்கேன். சரி, வேற ஏதாச்சும் தகவல் இருந்தால் ஃபோன் செய்கிறேன்ப்பா என்று வைத்தான். அத்தியாயம் 9. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதி, ரோஹிணி நட்சத்திரம், சித்தயோகம், மீன லக்கினம். காலை 6:15க்கு மாஜிஸ்ட்ரேட் வீட்டிலிருந்து அவரின் அம்பாசிடர் புறப்பட்டது. காரை சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் ஓட்டினார். பின் சீட்டில் திவ்யாவும் கீதாவும். சாதாரண உடையில் இருந்தார். பேண்ட் பாக்கெட்டில் ரிவால்வர் வைத்திருந்தார். தனக்கு அருகே ஒரு சிறிய பெட்டி வைத்திருந்தார். அதில் கண்ணீர் புகைக்குண்டுகள் வைத்திருந்தார். கீதா பட்டு சேலையில் இருந்தாள். திவ்யா கர்நாடகா சில்க் அணிந்து காற்றில் முடி பறக்காமல் தலையில் துணி கட்டியிருந்தாள். கீதா வாக்மேனின் ஹெட்ஃபோனை நீக்கிவிட்டு, ஏன் மிஸ்டர் SI, எதுக்காக திடீர்னு எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றாள். ஒரு முக்கியமான கொலை வழக்க விசாரிச்சு முடிச்சிருக்காரு. நாளைக்கு தீர்ப்பு. அதனால அவருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க முன்னெச்சரிக்கையா சில ஏற்பாடுகள். சரி, அவர் ஜட்ஜு, பாதுகாப்பு தேவை. எங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கும் தேவைதான். உங்க மூலமா அவர்கிட்ட காரியம் சாதிக்க நினைக்கலாம். யூ மீன் எங்க 2 பேரையும் கடத்தி டப்பா ட்ரம்மு எல்லாம் இருக்கிற வில்லன் கூடாரத்துல கட்டி வச்சு? ஓ நோ, இதெல்லாம் சினிமால தான் சார். இல்லை மிஸ், சினிமாவில் காமிக்கிறது ரொம்ப கொஞ்சம். நம்ம கற்பனைக்கு எட்டாததெல்லாம் நிஜத்தில் நடந்திருக்குது. மம்மி, எனக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்கு. அது மாதிரி நம்மளை யாராச்சும் கடத்தணும். எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? என்ன பேச்சு இது கீதா? சும்மா ஒரு கற்பனை தானே, நடக்கவா போகுது? இப்போ இவரோட பாதுகாப்பையும் மீறி எப்படியோ நம்ம 2 பேரையும் கடத்திடுறாங்கன்னு வைங்க. டாடிக்கு ஃபோன் செஞ்சு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதலைன்னா உங்கள் பொண்ணையும் பொண்டாட்டியையும் கொன்னுடுவோம்னு மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம்.
டாடியோட பதில் என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த விபரீத கற்பனை, விபரீத கேள்வி? முள்ளுன்னு சொன்னாலே குத்துமா என்ன? சும்மா யோசிச்சு பார்ப்போமே. டாடிக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். டெஃபினட்டா மிரட்டுறவனுக்கு பணிஞ்சு போயிடுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கடமை உணர்வு எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நேர்மை தவற மாட்டாரு. மிரட்டல் ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை கீதா. 2 வருஷம் முன்னாடி இப்படித்தான் ஒரு கேஸ்ல ஒருத்தன் ஃபோன்ல மிரட்டினான். எனக்கு சாதகமா தீர்ப்பு எழுதலைன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான். அந்த மிரட்டலை லட்சியமே செய்யல உங்க அப்பா. அது வேற. அது அவர் உயிருக்கான மிரட்டல். நான் சொல்றது அவர் உயிருக்குயிரா நேசிக்கிற நம்மளை பணயமா வச்சு எழுப்பப்படுற மிரட்டல். ராம்குமார் சிரித்து, ஏன் மேடம் இப்படியெல்லாம் கற்பனை செஞ்சுக்கிட்டு? கவலையே படாதீங்க. என்னை மீறி யாரும் உங்களை... ராம்குமார் பேசுவதை நிறுத்தினார். சற்று தூரத்தில் சாலையில் ஒரு மோட்டார் பைக் நசுங்கி போய் குறுக்கே கிடக்க, சற்று தள்ளி ஒரு ஆசாமி கைகால்களை பரப்பிக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். சற்று தள்ளி ஒரு இரட்டை மாட்டு வண்டி மட்டும், அதில் வைக்கோல். சற்று முன்தான் ஏதோ ஒரு வாகனம் மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் போயிருக்க வேண்டும். ராம்குமார் காரின் வேகம் குறைத்து நிறுத்தினார். மோட்டார் பைக்கை நகர்த்தினால்தான் மேலே செலுத்த முடியும். எதற்கும் இருக்கட்டும் என்று தன் துப்பாக்கியை ஒரு கையால் தொட்டுக்கொண்டே கீழே இறங்கி அடிபட்டு கிடந்தவனை அணுகின வினாடி, வைக்கோல் மலைக்குள் இருந்து ராம்குமாரின் மார்புக்கு குறிவைத்து சுழன்று வந்தது தோட்டா ஒன்று. ராம்குமார் ஓலமிட்டு சரிந்தார். வைக்கோலை பிரித்து கொண்டு மூவர் இறங்கினர். அடிபட்டு கிடந்ததாய் நடித்தவன் எழுந்தான். இருவர் விரைந்து தாய் அண்டு மகளை கத்தவிடாமல் வாய்ப்பொத்தி மயக்கத்தில் ஆழ்த்தி ரத்தம் சொட்டும் ராம்குமாரை தூக்கி வண்டியில் போட்டு மேலே வைக்கோலை இழுத்துவிட்டு சுத்தமாக மூடி ஒருத்தன் ஜல் ஜல் என்று ஓட்ட, காரை ஒருத்தன் திசை திருப்ப, எல்லாம் நிகழ எடுத்துக்கொண்ட வினாடிகள் 120. அத்தியாயம் 10. கோர்ட்டில் மதிய உணவு இடைவேளை நேரத்தில் தனது ஓய்வறைக்கு வந்தார் ஜீவரத்தினம். வீட்டிலிருந்து வந்திருந்த சாப்பாட்டு கேரியரை எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்தபோது டெலிஃபோன் அழைத்தது. எடுத்தார். ஹலோ, ஜீவரத்தினம் ஸ்பீக்கிங். நமஸ்காரம், என் பேர் ராஜகணபதி. என் பையன் மேல உள்ள கொலைகேஸை நேத்து தான் நீங்க விசாரிச்சு முடிச்சிங்க. நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறீங்க. அதனால என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. பரீட்சை ரிசல்ட் மாதிரி உங்க தீர்ப்புக்காக துடிப்போட காத்திருக்கேன். ரிசல்ட் என்னன்னு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வம். அதான். மன்னிக்கணும், இப்படி முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது. போனை வைங்க. இருங்க, இன்னும் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அதுக்குள்ள வைக்க சொல்றீங்களே. இது சம்பந்தமா உங்களை நேர்ல சந்திக்க ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். வீட்டுக்கு வரலாம்னா வீட்டை சுத்தி போலீஸ். கோர்ட்ல உங்க தனி ரூமுக்கு வரலாம்னா அங்கேயும் போலீஸ். அதனால மத்தியானம் எல்லா கேஸையும் ஒத்தி வச்சுட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா... நான்சென்ஸ். யார்கிட்ட பேசுறோம்னு தெரியலையா? தெரியாம என்ன? மாஜிஸ்ட்ரேட் ஜீவரத்தினம். சரி, பேப்பர் மாதிரி இழுக்க வேணாம். நீங்க புறப்பட்டு வர்றீங்க. வர முடியாது. உங்க ஒய்ஃப் திவ்யா, உங்க டாட்டர் கீதா, இவங்களுக்காகவாவது வரமாட்டீங்களா? காட், என்ன சொல்ற நீ? மெட்ராஸ்ல புறப்பட்ட உங்க கார் தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ள ஒரு பெரிய காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். நோ நோ, இம்பாசிபிள். ராஜகணபதிக்கு மட்டும் எல்லாம் பாசிபிள் சார். பாதுகாப்புக்கு ஒரு தொத்தல் சப் இன்ஸ்பெக்டரை அனுப்பி வச்சிருந்தீங்களே, அவரும் நம்ம கஸ்டடியில தான் இருக்காரு. பொணமா? என்னது, கொன்னுட்டீங்களா? சச்சா, சுட்டுட்டாங்களாம், செத்து போயிட்டாராம். பதறாதீங்க, உங்க பொண்ணும் பொண்டாட்டியும் பத்திரமா தான் இருக்காங்க. உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யலாம்னு தீர்மானிப்பேன். பாவி, எங்க இருந்து பேசுற? என் வீட்ல இருந்து. எங்க இருக்காங்க அவங்க? ரிசர்வ் பேங்க் கஜானாவை விட பாதுகாப்பான ஒரு இடத்துல. ப்ளீஸ், அவங்கள எதுவும் செஞ்சிடாத. மாட்டேன். இப்போ நேர்ல பேசலாமா? பேசலாம். எங்கே வரட்டும்? உடனே வேணாம். சரியா 2 மணிக்கு கோர்ட் வாசலுக்கு வாங்க. TLJ 8878 நம்பரோட ஒரு டாக்ஸி நிற்கும். அதுல ஏறிக்கங்க. பின்னால போலீஸ் தொடராத பட்சத்துல அந்த டாக்ஸி என்ன தேடி வரும். பேசலாம். ஓகே? சரி, வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அவங்கள எதுவும் செஞ்சிடாத. ஒரு மேஜிஸ்ட்ரேட் இப்படி கெஞ்சுறது நல்லா இல்லையே. தைரியமா வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். தொடர்பு துண்டிக்கப்பட்ட போது ஜீவரத்தினம் மிகவும் வியர்த்திருந்தார். கைக்குட்டை எடுத்து முகம் துடைத்து கொண்டார். இவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? தாம்பரம் திருமண மண்டபத்தை உடனடியாக தொடர்பு கொண்டு கல்யாண பொண்ணோட அப்பா வெங்கடேசனை பேச சொல்லுங்க என்றார். ஹலோ, வெங்கடேசன் பேசுறேன். நான் ஜீவரத்தினம் பேசுறேன்ப்பா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சுது. நீங்க தான் வர முடியாதுன்னு சொன்னீங்க. குடும்பத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களே. அது இங்க முக்கியமான வேலை வந்துருச்சு. அதான் அனுப்ப முடியல. சாரி என்று வைத்தார். போய் சேரவில்லை. உண்மை. கடத்தப்பட்டது உண்மை. துப்பாக்கியோடு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போயிருந்தும் கடத்தி விட்டார்கள். எப்படி? அது பிறகு. இப்போது என்ன செய்வது? போலீஸுக்கு சொல்வதா இல்லையா? சொன்னால் திவ்யாவையும் கீதாவையும்... நோ.
அத்தியாயம் 11. சரியாக 2 மணிக்கு ஜீவரத்தினம் தனது சேம்பரை விட்டு வெளியே வந்தார். மஃப்டியில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் அருகில் வந்து, சார், வெளியே போறதா இருந்தா நானும் துணைக்கு வர்றேன், உங்களோட பாதுகாப்புக்காக சொல்றேன் என்றார். வீட்டுக்கு தான் போறேன், டாக்ஸில தான் போறேன், அதுக்குள்ள எதுவும் ஆயிடாது, நீங்க வேணும்னா டாக்ஸி வரைக்கும் வந்தா போதும். கோர்ட் காம்பவுண்டை விட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். ஜீவரத்தினம் தேடினார். சற்று தள்ளி அந்த டாக்ஸி நின்று கொண்டிருந்தது. DLJ 8878. அதை நோக்கி சென்றார். அதன் டிரைவர் கதவு திறந்து விட்டான். ஏறிக்கொண்டார். டாக்ஸி புறப்பட்டதும் இன்ஸ்பெக்டர் திருப்தியாய் உள்ளே நடந்தார். டாக்ஸி விரைந்தது. சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் டிரைவர் யூனிஃபார்மில் இருந்த எட்வின். இல்ல, கொடுக்கல, இந்த டாக்ஸியை யாரும் தொடரல, சீக்கிரம் என் ஒய்ஃபு டாக்டரை வச்சிருக்கிற இடத்துக்கு போ. மன்னிக்கணும், எனக்கு உத்தரவு அதில்ல. பின்ன பொறுமையா இருங்க. டாக்ஸி பீச் ரோட்டில் விரைந்து லைட் ஹவுஸ் தாண்டி சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு முழுக்க கவர் செய்யப்பட்டிருந்த ஆல்வின் நிசான் பார்சல் வேன் அருகில் நின்றது. இறங்குங்க சார், இறங்கி வேனோட பின்கதவு திறந்து உள்ள போங்க, முதலாளியை சந்திக்கலாம். ஜீவரத்தினம் இறங்கி கொண்டார். அந்த வேனுக்கு நடந்தார். பின்கதவை திறந்து உள்ளே வந்ததும், வெல்கம் சார் என்றார் ராஜகணபதி. கதவு சாத்தினான் ஒருவன். வேன் புறப்பட்டது. உள்ளே விளக்கு எரிந்தது. வேன் உள்ளே 2 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஸ்டாண்டு வைத்து டிவி இருந்தது, வீடியோ இருந்தது, மினி ஜெனரேட்டர் இருந்தது. உட்காருங்க சார் என்றார் புகை ஊதிக்கொண்டு. சிகரெட்? தயக்கமாய் அமர்ந்தார். வேணாம். திவ்யாவும் கீதாவும் எங்க? இருங்க, அவசரப்படுறீங்களே. இப்போ ஸ்ட்ரைட்டா பிரச்சனைக்கு வந்துடலாம். பிரதாப் எனக்கு ஒரே பையன், திவ்யா உங்களுக்கு ஒரே பொண்டாட்டி, கீதா ஒரே பொண்ணு. இன்னொரு பையன் தேவா இங்கே இருந்திருந்தா அவனையும் கடத்தி இருப்போம். நான் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாவே வளர்ந்துட்டேன். உங்க லெவலுக்கு வராமலேயே பிரச்சனையை முடிச்சிடணும்னு தான் நான் பார்த்தேன். ஐஜி மகாலிங்கம் குறுக்க புகுந்து கில்லாடி வேலை காமிச்சிட்டான். தயால் பயல தீர்த்திருந்தா கேஸ் செத்து போயிருக்கும். இப்போ அந்த கட்டம் தாண்டி தீர்ப்பு வரைக்கும் வந்துடுச்சு. அதனால உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும்? என் பையன். கேஸ் சரியா நிரூபணம் ஆகலன்னு சொல்லி அவனை முழுசா விடுதலை பண்ணிடணும், அவ்வளவுதான். இதை அப்படியே தீர்ப்பா எழுதிட்டீங்கன்னா, நாளைக்கு கோர்ட்ல படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அடுத்த 10வது நிமிஷம் உங்க பொண்ணும் மனைவியும் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. என்ன சொல்றீங்க? முடியாது, முடியவே முடியாது. என் கடமையிலிருந்து நான் தவறவே முடியாது, ஒரு காலம் முடியாது. அப்படியா? சரி, இப்படி துள்ளுவீங்கன்னு தெரியும். தம்பி, அந்த கேசட்டை போடுப்பா. நீதிபதி ஐயா ஆசையா பார்க்கட்டும். வீடியோவில் கேசட்டை போட்டு டிவி திரையில் வந்த காட்சியில் திவ்யாவும் கீதாவும் அருகருகில் அமர்ந்திருக்க, இருவர் அருகிலும் 2 பேர் துப்பாக்கிகளோடு நின்றார்கள். ஜட்ஜையா, வண்டிய பப்ளிக் பூத் பக்கத்துல நிறுத்த சொல்லட்டுமா? போய் ஃபோன் செஞ்சு ஐயா ஒத்து வரல தீர்த்துடுங்கடான்னு வசனம் பேசிட்டு வந்துடட்டுமா? அட, அங்கே பாருங்க விஷமத்தை. கௌரவமா நடந்துக்கங்கன்னு சொல்லியும் பாவி பசங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க போலிருக்கே. திரையில் ஒருவன் கீதாவின் முகத்தை 2 கைகளாலும் அழுத்தி பிடித்து அவள் உதடுகளில் வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்துவிட்டு அதே உதடுகளுடன் சட்டென்று அருகில் திவ்யாவின் உதடுகளிலும் முத்தம் கொடுக்க, நோ என்று அலறினார் ஜீவரத்தினம். கீதாவின் பட்டு சேலையை வெடுக்கென்று இழுக்க அவள் கதறுவதும் கைகளை குறுக்கே அணைத்து கொள்வதும் காண சகிக்காமல், ஐயோ வேணா, அவங்கள எதுவும் செய்ய வேணாம், நிறுத்துடா படத்தை. ஜட்ஜு சார், அவ்வளவுதான் நடந்திருக்கு, அதுக்கு மேல எதுவும் நடக்கல. நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிவிக்கத்தான் சாம்பிள் காமிச்சேன். உங்க பதிலை இப்ப எனக்கு சொல்ல தேவையில்லை, நாளைக்கு தீர்ப்புல சொன்னா போதும். தம்பி, வேனை நிறுத்த சொல்லு. நின்றது. இறங்கிக்கங்க. அதே டாக்ஸி ரெடியா இருக்கு, ஏறிக்கங்க. உங்க வீட்டில் விட்டுடுவான். நல்லா யோசிச்சு இப்ப பார்த்ததெல்லாம் யோசிச்சு தீர்ப்பை எழுதுங்க. ஜீவரத்தினம் இறங்கும் முன், ப்ளீஸ் அவங்கள உங்க தீர்ப்புக்கு அப்புறம்தான் முழுசா பிரிச்சு பார்ப்பேன். உங்க ஒய்ஃபு கூட இளமைதான் இல்ல, அநாகரிகமா பேசுற இல்ல. சாரி சார், போங்க. போலீஸை நீங்க தொடர்பு கொள்றீங்களா இல்லையான்னு நாங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால அதெல்லாம் வேணாம். த டீல் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. நாளைக்கு கோர்ட்ல சந்திக்கிறேன். ஜீவரத்தினம் தளர்வோடு மனம் இருக்க தகிப்போடு இறங்கி தயாராக காத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டார். என்ன செய்ய போகிறேன் ஆண்டவனே. அத்தியாயம் 12. ஜீவரத்தினம் தனது அறையில் ஆடும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். முன்னும் பின்னும் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தார். கண்களை மூடியிருந்தார். திவ்யா அவரை பார்த்து சிரித்தாள். மலர் சரங்கள் வேலியிட்ட கட்டில், பட்டு வேஷ்டியில் காத்திருப்பு, தோழிகளின் கிண்டலும் கேலியும் வெளியில். சீ போங்கடி என்று நடுநடுவில் சினுங்கல்கள். தட்டு தட்டாய் இனிப்புகள், பழங்கள், மனதை வருடும் ஊதுபத்தி மனம், மல்லிகை வாடை, புடவையின் சரசரப்பு, வளையல் ஓசை, கொலுசு கொஞ்சல் மிக சமீபித்து, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லவா
இதுல சுயநலம் தானே இருக்கு. சந்தோஷமா இரு வாழ்நாள் முழுக்க. வாழ்நாள் எதுவரை? இந்த மாதம் 22ஆம் தேதி வரையா? மந்திரங்களின் அர்த்தம் என்ன? வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவளை கைவிட மாட்டேன். மனைவி, திகட்டலே இல்லாத மனைவி. ஊட்டி, காஷ்மீர், குற்றாலம். கிளிக். இங்கே நில்லு. கிளிக். இப்படி திரும்பு. கிளிக். மலை நகரத்தில் ஏசி அறை. ஒருவருக்கொருவர் போர்வை. ஐயோ விடிஞ்சிருச்சுங்க. சாயங்காலம் சீக்கிரம் வரீங்களா? ஏன்? டாக்டர் கிட்ட போய் உறுதி செஞ்சுக்கணும். நிஜமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேவா. சுருள் சுருளாய் கேசம், குப்பென்று கன்னம், சிவப்பு. பிறகு 3 ஆண்டுகள் இடைவெளி விட்டு கீதா. கணவன் அப்பாவாகி மனைவி அம்மாவாகி குடும்பத்திற்கு புதிய அர்த்தங்கள், காதலுக்கு புதிய விளக்கங்கள். பாசமும் ஒரு காதலே. டாடி, டாடி. நான் பெற்ற பிள்ளை அழைக்கிறது. என்னை அழைக்கிறது. பேசுகிறது, நடக்கிறது, சிரிக்கிறது. ஐயோ, என்னை அடிக்கிறது. ஆடும் நாற்காலி லேசாக அசைந்து கொண்டிருக்க ஜீவரத்தினம் இன்னும் கண்களை மூடியிருந்தார். சிந்தனைகள் தொடர் ஓட்டம் நடத்தி கொண்டிருந்தன. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜீவரத்தினம், உங்களை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயின்மெண்ட் செஞ்சிருக்காங்க. அடுத்தபடி கொஞ்சம் உயரமான அந்தஸ்து. என் புருஷன் வெறும் வக்கீல் இல்ல, அதற்கும் மேல் என்று மனைவிக்கு பெருமை. என் அப்பா இன்னாராக்கும் என்று குழந்தைகளுக்கு பெருமை. அடுத்தபடி அடுத்தபடி என்று கூறி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட். எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த பதவிக்கு களங்கம் உண்டாக்காமலும் நேர்மை தவறாமலும் நடந்து கொண்டு நீதியை நிலைநாட்டுவேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறேன். ஜீவரத்தினம் எழுந்தார். தன் மேஜைக்கு நடந்தார். நாற்காலியில் அமர்ந்தார். ஏற்கனவே பாதி தயாரித்து வைத்திருந்த தீர்ப்புரையை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். வேலைக்காரனை அழைத்தார். ஸ்டெனோவை வர சொல்லி இருக்கேன், வருவான். இதை டைப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்லு. அத்தியாயம் 13. ஜீவரத்தினம் டெலிஃபோனை எடுத்தார். சுழற்றினார். ஹலோ மிஸ்டர் கமிஷனர் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். காத்திருந்தார். ஹலோ, கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹியர். குட் ஈவினிங். நான் மேஜிஸ்ட்ரேட் ஜீவரத்தினம் பேசுகிறேன். நாம் 2 தடவை சந்திச்சிருக்கோம். நினைவிருக்கு, சொல்லுங்க. என் மனைவியும் மகளும் கடத்தப்பட்டிருக்காங்க. கடத்தி வச்சிருக்கிறது ராஜகணபதி, நொட்டோரியஸ் ராஜகணபதி. அவர் பையன் பிரதாப் கேஸை நான் தான் விசாரிச்சேன். நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறேன். ராஜகணபதி என்னை மிரட்டினான். போலீஸுக்கு போனா என் மனைவியையும் மகளையும் சேதப்படுத்துவேன், கொல்வேன்னு மிரட்டினான். அதையும் மீறி ஃபோன் செஞ்சுட்டேன். தகவல் சொல்லிட்டேன். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையே மிரட்டுறதுனா அதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. உடனடியாக நீங்கள் தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள உயிரோட என்கிட்ட ஒப்படைக்கிறது உங்க பொறுப்பு என்று வைத்து விட்டார். அரை மணியில் போலீஸ் ஜீப்புகள் பறந்தன. திறமையான ஆபீசர்கள் ஆஜரானார்கள். விஷயமறிந்து இன்ஸ்பெக்டர் தினகரனும் விரைந்து வந்தார். ஜீவரத்தினம் அத்தனையையும் சொன்னார். போனில் ராஜகணபதி பேசியது, டாக்ஸியில் சென்றது, வேனில் ஏறியது, ராஜகணபதி நேரில் மிரட்டியது, வீடியோ காட்டியது. கோ, அரெஸ்ட் ஹிம். என் மகளையும் மனைவியையும் கொண்டாங்க. ரிலாக்ஸ் சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, அப்படியெல்லாம் திடுதிப்புன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஃபோன் பேசலம்பான், நான் சந்திக்கவே இல்லைன்னு சாதிப்பான். ராஜகணபதிக்கு சிட்டியில் இருக்கிற அத்தனை வீடுகள், நிறுவனங்கள், குடோன்கள் அட்ரஸ் கொண்டாந்துருக்கோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல தான் அவங்கள மறைச்சு வச்சிருக்கணும். ஒரே நேரம் அத்தனை இடத்துலையும் சோதனை நடத்தலாம். தட் இஸ் த ஒன்லி வே. அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் ராஜகணபதியை தெருநாய் மாதிரி அடித்து தெருவில் இழுத்துக்கிட்டு கூட வரலாம் என்றார் கமிஷனர். ஆலோசித்தனர், திட்டமிட்டனர். 4வது ரிங்கில் போனை எடுத்தார் ராஜகணபதி. சார், நான் சிவா பேசுகிறேன். குரலில் பதட்டம். சொல்லு. ஜட்ஜு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு. நேராக கமிஷனரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அப்படியா? நீ ஃபோனை வச்சுடு. ராஜகணபதி ஃபோனை வைத்துவிட்டு எடுத்து சுழற்றி, எட்வின், நான் சொல்கிறத கவனமாக கேளு. அதுபடி செஞ்சு முடிச்சுட்டு சொந்த ஊர் நெல்லூருக்கு போயிடு. நான் திரும்ப கூப்பிடுறப்போ வரலாம். இப்போ நான் சொல்ல போகிறத இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே செய்யணும் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். வைத்தார். மீண்டும் வேறு எண் சுழற்றி, ஹலோ வக்கீலா, நான் தான் பேசுகிறேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பண்டிட் என்றார். ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உடனே காரை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க. இப்போ வா, மணி 9 போகுது. ஆகட்டும், வாங்க. போலீஸ் என்னை தேடிக்கிட்டு வரும்னு எதிர்பார்க்குறேன். சிக்கலா? வர்றேன், உடனே வர்றேன். ஃபோனை வைத்துவிட்டு ஹாலில் இருந்து வேகமாக மாடிக்கு வந்து தன் அறைக்கு வந்தார். வீடியோ கேசட்ஸ் வரிசைகளில் அவசரமாக தேடி குறிப்பிட்ட அந்த வீடியோ கேசட்டை எடுத்து டெக்கில் போட்டு ரிவர்ஸ் செய்து பிளே செய்தார். திவ்யாவும் கீதாவும் இருக்கும் ஜட்ஜுக்கு காட்டின காட்சிகள் அணைத்தார். ஆரம்ப இடத்திற்கு கொண்டு வந்து வைத்து டெலிவிஷனை போட்டார். டெல்லி புரோகிராமில் பரதநாட்டியம். அதை பதிவு செய்ய ஆரம்பித்தார். 10 நிமிடம் பதிவு செய்ததும் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து, வாங்க பண்டிட் என்று வரவேற்றார். விஜய் பண்டிட் வந்து அவர் அருகில் அமர்ந்து
கார் சாவியை டீப்பாய் மேல் தூக்கி போட்டு விட்டு, என்ன ப்ராப்ளம் என்றார். நாளைக்கு தீர்ப்பு இல்லையா? கடைசி வழியா ஜட்ஜு குடும்பத்தை கடத்தி வச்சு மிரட்ட போறேன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு. கடத்துறப்பவே சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை கொல்ல வேண்டியதா போச்சு. ஐயையோ, பாடியை என்ன செஞ்சீங்க? துவைச்சு காய போட்டுட்டோம். என்ன சார் இவ்வளவு விளையாட்டா பேசுறீங்க? பின்ன பாடியை என்ன கேட்டா சாம்பலை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா நியாயம். சாம்பலா? ஆமா, நம்ம தோட்டத்துல கொண்டாந்து பெட்ரோல் ஊத்தி தகனம் செஞ்சாச்சு. எலும்புகளையும் மண்டையோட்டையும் கடல்ல வீசியாச்சு. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் காணாம போயிட்டாரு, அவ்வளவுதான். இப்போ சிக்கல் இல்ல. திவ்யாவையும் கீதாவையும் கடத்தி வச்சுட்டு ஜீவரத்னத்தை மிரட்டினேன்னா? ராஜகணபதி விவரித்தார். பொண்டாட்டி மேல பாசம் இருக்காது, பொண்ணு மேல பாசம் இருக்காது. நான் அவ்வளவு சொல்லியும் போலீஸ்கிட்ட போயிட்டான்யா மனுஷன். உடனே தகவல் வந்துருச்சு. அப்படின்னா உடனே அவங்கள உங்க இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. யோசிக்காம பேசுறீரே. எஸ்ஐ கொலைய கண்ணால பார்த்துட்டாங்க. என் ஸ்பாட்ல என் ஆட்கள் எல்லாரையும் பார்த்துருக்காங்க. ரிலீஸ் பண்றதா? ஜட்ஜு பண்ணின வாழ்த்தனத்துக்கு தண்டனை வேணாமா? 2 பேரோட உயிரையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன். என் இடத்துல இல்ல, வெளியில வச்சு. அவங்கள வச்சிருந்த இடத்துல ஒரு சுவடும் தெரியாம அப்புறப்படுத்த சொல்லிட்டேன். ஜட்ஜு பார்த்த என் ஆள் எட்வினை தலைமறைவாக சொல்லிட்டேன். அவருக்கு காமிச்ச வீடியோ கேசட்ல சீனை அழிச்சு வேற பதிவு செஞ்சிட்டேன். இவ்வளவு செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என் ஆலோசனை தேவையே படாது போலிருக்கே. சரி, இப்போ உங்க ஸ்பாட்ஸ் எல்லா இடத்துலையும் சோதனை நடந்தா வேற ஏதாவது வில்லங்கத்துல மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்க கேட்கறது புரியுது. பிரதாப் அரெஸ்ட் ஆனதுல இருந்து வச்சிருக்கேன். தாராளமா சோதனை நடத்தட்டும், பயமே இல்லை. அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது. ஜட்ஜி ஏறி வந்த டாக்ஸி நம்பர் ஒரிஜினலா? இல்ல, போலி நம்பர். 100% சேஃபா இருக்கீங்க, கவலையை விடுங்க. வாட்ச்மேன் இன்டர்காமில் அழைத்தான். சார், 2 போலீஸ் ஜீப் வந்திருக்கு. தாராளமா உள்ள அனுப்புப்பா என்றார் ராஜகணபதி. விஜய் பண்டிட்டை பார்த்து சிரித்து கொண்டே. அத்தியாயம் 14. மறுநாள் காலை 8 மணி. ஐஜி மகாலிங்கம் கமிஷனருடன் போனில் பேசினார். அப்புறம் என்ன ஆச்சு? மாஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து தகவல் வந்த 1 மணி நேரத்துல நாங்க செயல்ல இறங்கிட்டோம். 32 ஜீப் ஒரே நேரத்துல ராஜகணபதியோட 16 இடங்கள்ல சோதனை. கிளீன். பயங்கர மாற்றம். முன்கூட்டி தகவல் வந்து அப்புறப்படுத்தி இருக்கணும். போதைப் பொருள்கள் கூட கிடைக்கல. மிஸ்ஸஸ் திவ்யாவையும் மிஸ் கீதாவையும் சிட்டி முழுக்க இன்னும் தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். மிஸ்டர் ஜீவரத்னம் விரக்தி ஆயிட்டாரு. வெறிச்ச பார்வை பார்க்கறாரு. டோட்டல் அப்செட். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல. எனக்கு தெரியும் சார். என்ன? அவன் எவ்வளவு மிரட்டியும் உங்களை கான்டாக்ட் பண்ணி இருக்காருன்னா அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். எதுக்கும் கலங்க மாட்டேன்னு மறைமுகமா உணர்த்தி இருக்காரு. நேர்மை தவறின தீர்ப்பு வராது. அவரோட காரும் கிடைக்கலையா? அதுல தான் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. இல்ல, இதுவரை கிடைக்கல. சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் பாடி கிடைச்சதா? சாரி சார், இல்ல. இதுக்காக தனி படைய நியமிச்சாச்சு. மெட்ராஸ் டு தாம்பரம் ரூட்ல எந்த இடத்துல கொலை நடந்ததுன்னு ரத்த துளிகளை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. நாய்கள் ஒரு லெவலுக்கு மேல படுத்துடுச்சு. எப்படி மறைச்சாங்க, எப்படி கடத்தினாங்க, ராம்குமார் பாடியை என்ன செஞ்சாங்க, எதுவுமே புரியல. டிபார்ட்மெண்ட்ல வெக்கக்கேடு சார் இது. ராஜகணபதியை அயனான ஆதாரங்களோட பிடிச்சு உள்ள தள்ளியே ஆகணும். பார்க்கலாம், தீவிரமா தான் இருக்கும். அப்பப்போ கீப் மீ இன்ஃபார்ம்டு ப்ளீஸ். ஷியூர் சார், தேங்க்யூ என்று வைத்துவிட்டு தன் அருகில் இருந்த தினகரனிடம், பாத்தியா நம்ம லட்சணத்தை? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காரு. காரோட 2 பெண்களை கடத்தியிருக்காங்க. துணிச்சலா மாஜிஸ்ட்ரேட்டையே மிரட்டி வீடியோ போட்டு காட்டி போலீஸ் சோதனை வர்றதுக்குள்ள ஒரு தடயமும் இல்லாம எல்லாத்தையும் காலி செஞ்சு இப்போ மிஸ்ஸஸ் திவ்யா எங்க, மிஸ் கீதா எங்க, ராம்குமார் பொணம் எங்க? இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி ராஜகணபதி தான்னு நல்லா தெரியுது. மாஜிஸ்ட்ரேட் கிட்ட தெனாவட்டா ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை சட்டப்படி எதுவும் செய்ய முடியல. ஆதாரம் இல்ல, சாட்சி இல்ல, தடயம் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல. பாவம்பா மாஜிஸ்ட்ரேட், ரொம்ப அப்பாவி, ரொம்ப நல்ல மனுஷன்பா. அவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்களா? இல்ல. உயிரோட இருப்பாங்கன்னு நம்புவோம், பார்க்கலாம். இன்னைக்குள்ள தனி போலீஸ் படை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிடும். கோர்ட்டுக்கு போறியா? பின்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வேணாமா? நான் சொல்றேன், அத மரண தண்டனை தான். தெரியும் சார். அதை அவர் படிக்கிறப்போ பிரதாப் முகத்தையும் ராஜகணபதி முகத்தையும் பார்க்கணுமேனா? சரி, கோர்ட்ல இருந்து என் ஆபீஸுக்கு ஃபோன் செஞ்சு சொல்லு. சொல்றேன் என்று புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர் தினகரன். கோர்ட்டு ஹால். தானாக இயங்கும் இயந்திர மனிதன் போல் நடந்து வந்து தனது இருக்கையில் அமர்ந்தார். பார்வையாளர் பகுதியில் இருந்த ராஜகணபதியை ஒரு சில வினாடிகள் பார்த்தார். ஓரமாக 2 காவலர்களுக்கு மத்தியில் கைகளில் விலங்குடன் நின்ற பிரதாப்பை பார்த்தார். தனது தீர்ப்புரையை நிதானமாக படிக்க ஆரம்பித்தார். உரையில் இறுதி பகுதியில், ஆகவே பிரதாப்பை குற்றவாளிதான் என்று தீர்மானித்து
முன் சொன்ன இந்தியன் பீனல் கோட் சட்ட பிரிவுகளுக்காக உயர்ந்தபட்ச தண்டனை அவரை சாகும் வரை தூக்கில் தொங்கவிட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். சுருக்கெழுத்தருக்கு சொல்லப்பட்டு அவரால் பெயர்த்தப்பட்டு என்னால் திருத்தப்பட்டு 1988 வருடம் ஏப்ரல் மாதம் 22 தேதி நாள் திறந்த நீதிமன்றத்தில் பகரப்பட்டது. கையெழுத்திட்டார் பச்சை மையால். பிரதாப்பை வேனுக்கு அழைத்து சென்றார்கள். தளர்ந்து வெளியில் நடந்த ராஜகணபதியிடம் தோளில் கை வைத்தார் விஜய் பண்டிட். கலங்காதீங்க, எதிர்பார்த்தது தானே இது. ஹைகோர்ட்ல பார்த்துக்கலாம், இன்னிக்கே அப்பீல் பண்ணிடுறேன். நேத்து பூரா நடந்திருக்கிற வில்லங்க வேலைகள் உங்களுக்கு தொந்தரவு எதுவும் கொடுத்துடாம பார்த்துக்கங்க. பதில் பேசாமல் தன் காரில் ஏறினார் ராஜகணபதி. தன் சேம்பருக்கு திரும்பிய ஜீவரத்தினம் ஒலித்த போனை எடுத்தார். ஹலோ, நான் கமிஷனர் பேசுறேன். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ ஹாவ் எ பேட் நியூஸ் ஃபார் யூ. 1 மணி நேரத்துக்கு முன்னால சாந்தோம் பீச்சுக்கிட்ட கடற்கரையோரமா 2 பெண் பிணங்கள் ஒதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சு போய் பார்த்தா அவங்க வெரி வெரி சாரி சார். இப்போ மார்ச்சுவரியில வச்சிருக்கோம். நீங்க கார்ல வந்து வரேன் என்று வைத்தார். டாக்ஸியில் ஜிஹெச் மார்ச்சுவரி வந்தார். கமிஷனர் வந்திருந்தார். அவரே அழைத்து சென்று மூடியிருந்த துணிகளை விளக்கச் சொல்லி ஜீவரத்தினம் அலறவில்லை, கதறவில்லை, ஒரு துளி கண்ணீர் விடவில்லை. அப்படியே 2 முகங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். மனுஷன்தான்ப்பா பெரிய சக்தி. கீதாவின் குரல் காதருகில் ஒலித்தது. விலகி நடந்தார். மிஸ்டர் ஜீவரத்தினம், உங்க மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி துக்கத்தை உறைய வைக்காதீங்க, அழுதிடுங்க. மாறாக சிரித்தார். கடமை வீரன் சார்னா எதுக்காக அழணும்? என் பொண்ணையும் மனைவியையும் பலி கொடுத்து நீதியை காப்பாத்தி இருக்கேன். ஆனா என் குடும்பத்தை காப்பாத்துற கடமையிலிருந்து தவறிட்டேனே. இதுக்கு யார் தண்டனை தரப்போறா? புரியலையே. ஜீவரத்தினம் மெலிதாக தனக்குள் பேசிக்கொண்டு சாலையில் டாக்ஸியை அழைத்தார். நானும் கூட வர்றேன். வீட்டுக்குத்தானே? நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு கடமையில ஜெயிச்சிட்டேன், இன்னொரு கடமையில தோத்துட்டேனே. யார் தண்டனை தருவா? டிரைவர், வண்டியை எடுப்பா. சொல்ல சொல்ல கேட்காமல் டாக்ஸியில் புறப்பட்டு போக அவர் மனநிலை மிக மோசமாக இருப்பதை உணர்ந்து கமிஷனர் தனது ஜீப்பில் ஏறி மாஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போப்பா என்றார். ஜீப் ஜீவரத்தினத்தின் வீட்டை அடைந்த போது எதிரே அவரை இறக்கி விட்டுவிட்டு காலியான டாக்ஸி திரும்பி கொண்டிருந்தது. கமிஷனர் ஜீப்பில் இருந்து குதித்து உள்ளே வர எதிர்பட்ட வேலைக்காரனிடம், ஜட்ஜ் ஐயா எங்கய்யா? இப்ப வந்தாரே. மாடி ரூமுக்கு போனாருங்க. கமிஷனர் மாடி அறைக்கு வந்தபோது கதவு உள்புறம் சாத்தப்பட்டிருந்தது. ஜீவா சார், கதவை திறங்க. என்ன செய்றீங்க? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? அதுல தவறிட்டேனே. இதுக்கு சட்டம் தண்டிக்காது, மனசாட்சி தான் தண்டிக்கும். இப்ப என் மனசாட்சி என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா? பொண்டாட்டியையும் பொண்ணையும் காப்பாத்த வக்கில்லாத உனக்கு உயிர் அவசியம் இல்லடான்னு சொல்லுது. நோ, பைத்தியக்காரத்தனமா எதுவும் செஞ்சிடாதீங்க. கதவை திறங்க, முதல்ல கதவை திறங்க. உள்ளே சில வினாடிகள் அமைதி. அதைத் தொடர்ந்து டுமீல். மை காட் என்று கமிஷனர் நெற்றியில் கை வைத்தார். வேலைக்காரர்களை அழைத்து கதவை உடைத்து ஜீவரத்தினம் வலது நெற்றியில் இரத்த பொத்தலுடன் உதடுகளில் ஒரு கடைசி புன்னகையுடன் சர்வ நிச்சயமாக இறந்து போயிருந்தார். அத்தியாயம் 15. வீட்டின் முன்ஹாலில் 3 உடல்களையும் வரிசையாக படுக்க வைத்திருந்தார்கள். சுற்றிலும் உறவினர்கள், நண்பர்கள். மலர் மாலைகள் கோபுரம் போல குவிந்திருந்தன. ஐஜி மகாலிங்கம் ஒரு ஓரமாய் கைகட்டி நின்றார். 1 மணி நேரம் முன்னால் தன் திட்டப்படி விமானத்தில் வந்து உற்சாகமாக வீட்டிற்கு வந்து மாபெரும் அதிர்ச்சி வாங்கி கொண்டு துடித்து துடித்து அழும் தேவாவை பார்த்தார். இப்படி 3 பேரும் என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஸ்வெட்டர் கேட்டீங்களேப்பா, வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னை பாருங்கப்பா, போட்டுக்கங்கப்பா. ஐயோ, கடைசியா உயிரோட பார்த்து 4 மாசமாச்சே. போன்ல கூட உன்னோட பேசலையே அம்மா. கீதா, புயல் மாதிரி ஓடுவியே, இப்படி ஒடுங்கி படுத்துட்டியே. எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ, ஏன்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்க? உங்களை யாருமா கொன்னு கடல்ல போட்டது? அப்படி என்னம்மா நம்ம குடும்பத்து மேல பகை? ஐயோ, யாராச்சும் சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான் தேவா. அருகில் டியூட்டி உடையில் நின்று கொண்டிருந்த கமிஷனரிடம் ஓடினான். சொல்லுங்க சார், இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் செஞ்ச வேலை இது? ஏன் இப்படி? அவனை அணைத்து கொண்டு ஆதரவாக தோளில் தட்டி கொடுத்து, விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு தேவா. ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. மனசை திடப்படுத்திக்கங்க. விரிவா பேச இப்ப சந்தர்ப்பம் இல்ல. அங்கே நிற்பவர்கள் ஒவ்வொருவர் இடத்திலும் கேட்டான். நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அப்பா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு? அம்மாவையும் தங்கச்சியையும் ஏன் கொன்னாங்க? எங்க அழகான குடும்பத்தை ஏன் சிதைச்சாங்க? யாரு? ஐஜி மகாலிங்கம் அவன் தோளில் கை வைத்தார். மிஸ்டர் தேவா, முழு விபரமும் நான் சொல்றேன். எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ உங்களுக்கு எதுவுமே சொல்லலையா யாரும்?
அப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அம்மாவும் தங்கையும் கொலை செய்யப்பட்டு கடல்ல வீசப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கொலை வழக்குல தனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல உங்க அப்பாவை மிரட்டினாங்க, மறுத்தாரு. அதனால உங்க அம்மாவையும் தங்கையையும் கடத்தி இப்படி செஞ்சிட்டாங்க. அதுல மனசொடிஞ்ச அப்பா தன் ரிவால்வர் எடுத்து சுட்டுக்கிட்டாரு. விபரமா அப்புறம் சொல்றேன். கண்கள் சிவக்க, உதடுகள் துடிக்க. சொல்லுங்க, யார் அவன்? இப்ப வேணாம். இப்ப சொல்லுங்க, யார் அவன்? எங்க இருக்கான்? சொன்னா என்ன செய்ய போறீங்க? என்ன ஆனாலும் சரி, உடனே போய் அவனை தீர்த்து கட்டிடுறேன். சொல்லுங்க. இதுக்குத்தான் யாரும் சொல்லல. உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மாதிரி இக்கட்டான சந்தர்ப்பத்துல தான் துணிச்சலா வாழ்க்கையை எதிர்த்து பார்க்கணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்க படிச்சவர். வாங்க, ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம். ஊர்வலமாக எடுத்து சென்று எரித்தார்கள். 15 நாட்களுக்கு பிறகு ஐஜி மகாலிங்கத்தின் வீட்டு டென்னிஸ் கிரவுண்ட் ஓரத்தில் மூங்கில் நாற்காலி போட்டுக்கொண்டு அமர்ந்து ஆட்டம் பார்த்து கொண்டிருந்தான் தேவா. ஒரு முறை புல்வெளியில் இவனும் கீதாவும் கிரிக்கெட் விளையாடி கீதா அடித்த ஒரு சிக்ஸர் பக்கத்து வீட்டு கண்ணாடியை உடைத்தது நினைவுக்கு வர குபுக்கென்று கண்களில் நீர் எட்டி பார்த்தது. எதை பார்த்தாலும் அதோடு தொடர்பு உடைய சம்பவங்கள் நினைவுக்கு வந்து அலைக்கழிக்கின்றன. மர மர என்கிறார்கள் எல்லோரும். எப்படி முடியும்? முடியவில்லையே. காலையில் எழுந்ததும் அப்பாவின் காலியான அலுவலக அறை முகத்தில் அறைகிறதே. கிரைண்டர், மிக்சி, சத்தமில்லாத சமையலறை பகீர் என்கிறதே. பிரஷ் ஸ்டாண்டில் தொங்கும் கீதாவின் பிரஷ் என்னை ஏதோ செய்கிறதே. வாசல் நிலையில் மணியில் கோர்த்த கீதா மாட்டின அலங்கார தொங்கல்கள் காற்றில் அசையும் போது மனசு பிசையப்படுகிறதே. அவளின் காற்று போன சைக்கிள் எனக்குள் பாரம் இறக்குகிறதே. அப்பாவின் ஆடும் நாற்காலி, அப்பாவின் குடை, அப்பாவின் செருப்புகள், அப்பாவின் பேனா, அத்தனை உயிரற்ற பொருள்களும் எனக்கு காட்சிகளை முன்னால் நிறுத்துகின்றனவே. அம்மா அதிகமாக ஊஞ்சலில்தான் அமர்ந்திருப்பாள். செஸ் ஆட்டத்தில் வேண்டுமென்றே அப்பாவிடம் தோற்று போவாள். உன்னை யாருமா விட்டு கொடுக்க சொன்னது என்று கேட்டால், போடா, தோக்கறதுல ஒரு சுகம் இருக்கு என்பாள். நேத்து என் ஃப்ரெண்டோட ஆடினேன், நான் தோத்துட்டேன். எனக்கு கோபம்தானே வருது. போடா மண்டு, யார்கிட்ட தோக்குறோங்கிறத பொறுத்து தாண்டா அது. தோற்று விட்டாயே அம்மா வாழ்க்கையையே. அப்பாவையும் தங்கையையும் கூட தோற்கடித்து விட்டாயே. உங்களை இழந்ததில் நானும் தோற்று போனேனே. எனக்கு சுகமாக இல்லையே. தேவா திடீரென்று முழங்கால்களுக்கிடையில் முகம் புதைத்து கொண்டு அழ ஆரம்பிக்க ஆட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு அவனிடம் வந்தார் மகாலிங்கம். குடும்ப நினைவு வந்துருச்சா? உங்க மனசு மாறணும்னு தானே தினம் இங்கே வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு வரேன். முடியலையே சார், மனசு ஆறலையே சார். போதும், நாளைக்கு விளையாடலாம் என்று மகாலிங்கத்தின் நண்பர் புறப்பட்டு போனதும் மற்றொரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தார். வேலைக்காரனை 2 காப்பி கொண்டு வரச் சொன்னார். எதுலையாச்சும் கவனத்தை செலுத்தினாதான் மனசு மாறும். இல்ல சார், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியல. ஒவ்வொரு சமயம் அப்பாவை மாதிரி நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்களோட போய் சேர்ந்துடலாமான்னு இருக்கு. ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க. ஆறுதல் சொல்றது சுலபம் சார். ஒரே சமயத்துல 3 குடும்ப மெம்பர்களையும் பறி கொடுக்கறதுனா, அதுவும் விபத்துன்னா கூட மனசு சமாதானமாயிடும். கொலை, தற்கொலை, ஹாரிபில். அந்த ராஜகணபதி தண்டனை அடைஞ்சாதான் உங்க மனசு நிலைக்கு வரும். நிச்சயமா. ஆள் யாருன்னு தெரிஞ்சதுமே அவனை தீர்த்து கட்ட துடிச்சேன். நீங்க தான் அதை இதை உதாரண உவமானங்களோட சொல்லி என்னை கட்டி போட்டுட்டீங்க. கொலை பண்ணிடுறது சுலப காரியம் தேவா. பின் விளைவுகளை யோசிக்க வேணாமா? வாழ வேண்டிய வயசுப்பா இது. சட்டப்படி அவனை தண்டனை அடைய வைக்கணும், அதான் முறை. அவன் தண்டனை அடைஞ்ச மாதிரி தான். நேத்து கூட கமிஷனரை போய் பார்த்தேன். தீவிரமா தான் விசாரிக்கிறோம், ஒரு சரியான தடயம் அவனை சம்மந்தப்படுத்துற மாதிரி கிடைக்கலன்னுட்டாரு. அவன் சட்டத்தை சுலபமா ஏமாத்திட்டு தப்பியாச்சு. எனக்கு இப்போ பொறுமையா பேசுற மாதிரி மனநிலை எல்லா சமயமும் இல்ல. திடீர்னு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய் குத்திடலாமான்னு தோணுது. அப்படி செஞ்சா கூட ஆச்சரியம் இல்ல. நோ தேவா, நீங்க ஒன்று செய்யுங்க. என்ன? உங்க வீட்டுல தங்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல தங்குங்க. எங்க தங்கினா என்ன சார்? நீங்க ஆத்திரப்படுறப்போ ஆறுதல் சொல்ல அங்க யாரும் இல்லையே. ஏன் சார் எல்லாரும் சொல்றீங்க ராஜகணபதி தான்னு, ஆனா அரெஸ்ட் செய்ய முடியலையே, ஏன்? அதான் நம்ம சட்ட விதிகள். சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். கொலைகளை அவனே நேரடியா செய்யல, ஆள் வச்சு செஞ்சான். அந்த ஆட்கள் தலைமறைவாயிட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் போனா என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்சம் பெரிய படை அவனுது. கடத்திக்கிட்டு போன உங்க காரை கூட கண்டுபிடிக்க முடியலையே. பார்ப்பாட்டா கலட்டி வித்திருப்பான் ராஸ்கல். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே, மதம் கொண்ட யானையை சுட்டு வீழ்த்துறது தப்பா? அது குற்றமே இல்லையே. ராஜகணபதி ஒரு மதம் கொண்ட யானை தான். தன் வாழ்க்கைக்காக, தன் பையனுக்காக எத்தனை கொலைகள். அவனை கொன்னா சட்டப்படிதான் குற்றமே ஒழிய தர்மப்படி நியாயம்தான். உண்மை. ஆனா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க தேவா. உங்க அப்பா கிட்ட சொந்த ரிவால்வர் இருக்கு. ராஜகணபதி அம்மாவையும் தங்கையையும் கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறான்.
எனக்கு நீதிதான் முக்கியம்னு முடிவெடுத்த உங்க அப்பாவுக்கு ஏன் ராஜகணபதியை சுட்டு பொசுக்கணும்னு தோணல? ஏன்? உறக்க யோசித்தான் தேவா. ஒரு யோகியைப் போல அவரால் எப்படி நடந்து கொள்ள முடிந்தது? எப்படி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தினார்? ஏன்? சட்டத்தை காப்பாற்றும் தானே அதை மீறி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்கிற அடிப்படையிலா? எந்த சூழ்நிலையிலும் இன்னொரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்ற தர்ம சித்தாந்தத்தின் அடிப்படையிலா? எதுவாயிருந்தாலும் அப்பா நடந்து கொண்டது மனிதத்தனம் அல்ல, அதற்கும் சற்று மேலே, கிட்டத்தட்ட தெய்வ நிலை. சகித்து கொள்கிற, மன்னிக்கிற பக்குவம் எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடாது. நான் அவர் பிள்ளை, அவர் வளர்ப்பில் வளர்ந்தவன், அவரின் ஒவ்வொரு சொல்லையும் வேதவாக்காக ஏற்றுக்கொண்டவன். டெல்லியில் இருக்கும்போதும் அப்பா என் பக்கத்திலேயே இருப்பதை போன்ற உணர்வுடன் இருந்தவன். அவர் புகைப்படமே அவராக நினைத்து சிகரெட் கூட புகைக்க தயங்கியவன். அப்படிப்பட்ட நான் மூன்றாம் தர மனிதனைப் போல விவேகமிழந்து பழிவாங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறேனே. என்ன மிஸ்டர் தேவா, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க. சார், ராஜகணபதியை நான் கொலை செய்ய மாட்டேன் சார். தட்ஸ் குட். அதே சமயம் அவனை சட்டப்படி தண்டனை அடைய வைக்க போலீஸோட நானும் உதவுறதா தீர்மானிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். இது பாசிட்டிவ் அப்ரோச். உங்க சட்டத்துக்கு சரியான சாட்சி வேணும், தடயம் வேணும். இது எல்லாத்தோடையும் ராஜகணபதி மாட்டத்தான் போறான். என்ன செய்ய போறீங்க அதுக்கு? இந்த தேதியிலிருந்து அவனை சின்சியரா கண்காணிக்க போறேன். அவன் நடவடிக்கைகள் முழுவதையும் அறிய போறேன். எல்லா மனுஷனுக்கும் ஒரு வழுக்கல் சந்தர்ப்பம் நிச்சயம் இருக்கு சார். அதை பயன்படுத்திக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். நீங்க செய்ய போற வேலைகளை ஏற்கனவே போலீஸ் ஆபீசர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அழுத்தமான ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். தேவா புறப்பட்டு வீட்டுக்கு வந்தபோது ஒரு இன்ஸ்பெக்டர் காத்திருந்தார். குட் ஈவினிங் சார். இன்வெஸ்டிகேஷனுக்காக எங்ககிட்ட இருந்த உங்க அப்பாவோட சட்டை, பேண்ட், ரிஸ்ட் வாட்ச், அவர் சுட்டுக்கிட்ட துப்பாக்கி இதையெல்லாம் ஒப்படைக்க வந்தேன். அதுல ஒரு கையெழுத்து போடுங்க. போட்டான். பெற்றுக்கொண்டான். அவர் போனதும் அந்த துப்பாக்கியை வெறித்தான் தேவா. சனியனே, நீதானே என் அப்பாவின் உயிரை குடித்தாய். எத்தனை வருடங்களாக அவருடன் அவர் பாதுகாப்புக்காக துணையாயிருந்தாய். திடீரென்று இப்படி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாயே. தற்கொலை என்பது கோழைத்தனமா, வீரமா? நெற்றிப்போட்டில் துப்பாக்கி வைத்து ட்ரிக்கரை அழுத்தப் போகும் அந்த துல்லிய வினாடியில் எத்தனை தைரியம் தேவை? கண்களில் பெருகின கண்ணீரை துடைத்து கொண்டு துப்பாக்கியை கையால் எடுத்து பார்த்தான். அதனை திறந்து பார்த்தான். அதன் 6 சேம்பர்களில் ஒன்றே ஒன்றில் ஒரு தோட்டா மட்டும் இருந்தது. உதடுகள் விரிந்தன. கடைசி தோட்டா. ஐஜி மகாலிங்கம் சார், இந்த கடைசி தோட்டாவுக்கு வேலை இருக்கிறது சார். விசித்திரமான வேலை. சாட்சிகளோடு, சம்பிரதாயங்களோடு, சட்டப்பூர்வமாக. அத்தியாயம் 16. தேவா கண்ணாடி முன் தன்னை பார்த்து கொண்டான். அடையாளங்கள் படு சுத்தமாக மாறியிருந்தன. தலையில் இதுவரை வகிடு கிடையாது, இப்போது உண்டு. அதுவரை மீசை சிறியது, இப்போது பெரியது. இதுவரை சோகதாடி, இப்போது மளமள சேவிங். கண்ணாடி அணியும் பழக்கமில்லை, இப்போது ஒரு ஒயிட் கிளாஸ். நிச்சயம் அடையாளம் மாறி போயிருக்கிறது. புறப்பட்டான் ராஜகணபதியை கண்காணிக்க. இன்றைக்கு 7வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மேக்கப், ஒவ்வொரு விதமாய் தொடர்தல். ஒரு நாள் சொந்த பைக்கில், ஒரு நாள் நண்பனின் ஸ்கூட்டரில், ஒரு நாள் வாடகைக்கு எடுத்த காரில். பைக் எடுத்துக்கொண்டு நேராக ராஜகணபதி வீட்டுக்கு போகவில்லை. மாறாக அடையாரின் மையப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு வந்து பைக்கை நிறுத்தினான். நடந்தான். ஒரு லெண்டிங் லைப்ரரி நுழைந்தான். அங்கே இருந்து சற்று தொலைவில் டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் உள்ள தனி வீட்டை கவனித்தான். தன் வாட்சை பார்த்து கொண்டான். இந்த ஒரு வார கண்காணிப்பில் தேவாவின் அனுமானம் சரியாக இருந்தால் இன்றைக்கும் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள், ஆம், அவளும் ராஜகணபதியும். முதல் நாள், 3ஆம் நாள், 5ஆம் நாள், ஆக ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அந்த தொடர்ச்சியில் அன்று 7ஆம் நாள். நிச்சயம் சந்திப்பார்கள். சரியாய் 8 மணிக்கு அவள் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குவாள். தன்னிடம் வீட்டின் சாவி வைத்திருப்பாள். சொந்த வீடு போல திறந்து கொண்டு உள்ளே போய்விடுவாள். 8:30 மணிக்கு ராஜகணபதியின் கார் வரும். அவரே ஓட்டி வருவார். அந்த வீட்டின் முன்னால் நிறுத்தாமல் சற்று தள்ளி நிறுத்துவார். இறங்கி நடந்து காலிங் பெல்லை ஒரு நீள அழுத்தல், ஒரு சின்ன அழுத்தல் என்று 2 முறை சங்கேதமாக அழுத்துவார். கதவு திறக்கும். உள்ளே செல்வார். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து இவர் முதலில் புறப்பட்டு போவார். பிறகு அவள் வெளியேறி பூட்டிக்கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நடப்பாள். முந்தா நாள் அவளையும் தொடர்ந்தாயிற்று. வீடு சாலிகிராமத்தில். பெயர் ஜான்சி. ராஜகணபதிக்கு மட்டும் ஸ்பெஷலாக கற்பு விற்பவள். வேறு யாருக்கும் கிடையாது. ஜான்சி வீட்டில் சௌகரியங்களும் உண்டு. உபயம் ராஜகணபதி. இவ்வளவு தகவலை சேகரித்திருந்த தேவா 7வது நாளான இன்றும் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்திப்பு என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளவே வந்திருந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே 8 மணிக்கு ஆட்டோ வருகை.
தலையில் ஒரு கூடை மல்லிகையுடன் அவள் உள்ளே போகை. பிறகு ராஜகணபதி வருகை. இருவரும் திரும்பி போகும் வரை காத்திருக்காமல் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினான் தேவா. ஆக அவர்களின் அடுத்த சந்திப்பு நாளை மறுநாள். அப்பாவின் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். மை டியர் ரிவால்வர், உனக்கு நாளை மறுநாள் வேலை இருக்கிறது. மறுநாள் காலை ஐஜி மகாலிங்கம் ஃபோன் செய்தார். மிஸ்டர் தேவா, சந்தோஷமான விஷயம். என்ன சொல்லுங்க? ஹைகோர்ட்ல ராஜகணபதியோட அப்பீல அட்மிட் பண்ணிக்கவே இல்லை. செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பையே உறுதி செஞ்சிட்டாங்க. இனிமே கருணை மனு தான். அதுவும் ஒன்றும் பேராது. பிரதாப்புக்கு மரண தண்டனைங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி ராஜகணபதிக்கு தண்டனைங்கிறதையும் யாராலையும் மாற்ற முடியாது சார். என்ன சொல்றீங்க? நாளைக்கு நீங்க ஊர்ல இருப்பீங்களா? இருக்கேன். ஈவினிங் அநேகமா நான் ஃபோன் செய்வேன். நான் சொல்ற அட்ரஸுக்கு புறப்பட்டு வரணும். நீங்க வருவீங்களா? ஷியூர். என்ன விஷயமா? ராஜகணபதி விஷயமா தான். எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நாளைக்கு சொல்றேனே என்று வைத்தான் தேவா. அத்தியாயம் 17. மறுநாள் தேவா பூஜை அறையில் அரை மணி நேரம் இருந்தான். தன் அம்மா, அப்பா, தங்கை படங்களை கலக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றான். நால்வருமாக காரில் பிக்னிக் சென்றது, நால்வருமாக சினிமாவுக்கு சென்றது, நால்வருமாக திருமணங்களுக்கு சென்றது, நால்வருமாக ஹோட்டலுக்கு சென்றது, நால்வருமாக தோட்டத்தில் விளையாடியது, நால்வருமாக டைனிங் டேபிளில் சாப்பிட்டது, நால்வருமாக டிவி பார்த்தது, நால்வருமாக கேரம் விளையாடியது, நால்வருமாக கீதாவின் பர்த்டே கொண்டாடியது. எத்தனை எத்தனை உல்லாச சம்பவங்கள் விட்டு விட்டு உள்ளே உலா வந்தன. அப்பா எவ்வளவு உன்னத அப்பா! கண்டிப்பு, அதே நேரம் பாசம்; கட்டுப்பாடு, அதே நேரம் சுதந்திரம்; கடுமை, அதே நேரம் பிரியம். அம்மா ஸ்வீட் மம்மி. என்றைக்கு கோவித்திருக்கிறாள்? என்ன தவறு செய்தாலும் சின்ன பையன்தானே, விடுங்க என்று சிபாரிசு. சின்ன சிராய்ப்புக்கு கூட பதட்டம். சாதாரண ஜுரத்திற்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். சொன்ன நேரம் தாண்டி வந்தால் பதைப்புடன் காத்திருப்பு. செஸ் விளையாடும் அம்மா புத்திசாலி. எத்தனை அம்மாக்களுக்கு செஸ் விளையாட தெரியும்? தாயமும் பல்லாங்குழியும் பரமபதமும் தாண்டி இந்த புத்தி தேவைப்படும் ஆட்டம் கற்றவர்கள் எத்தனை அம்மாக்கள்? கீதா சுறுசுறுப்பு என்பது இன்னொரு செல்ல பெயர். சிந்தனைகள் அத்தனையும் லேட்டஸ்ட். என்ன படிக்கப் போகிறாயினி என்ற கேள்விக்கு பெண்கள் டாக்டர், இன்ஜினியர் என்று சொல்லும்போது ஸ்பேஸ் ரிசர்ச் என்றால் விண்வெளி ஆராய்ச்சி. இதோ துரிதமாக போய் ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாள். தேவா அப்படியே தரையில் அமர்ந்து குலுங்கி அழ ஆரம்பித்தான். என் சந்தோஷங்கள் எல்லாம் உங்களுடன் தான். நீங்கள் இல்லாமல் இது என்ன வாழ்க்கை? இவ்வளவுக்கும் காரணமான ராஜகணபதி எதுவும் நடக்காதது போல தன் சின்ன வீட்டுடன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தோஷிப்பான். நான் மட்டும் இங்கே தினம் தினம் சாக வேண்டும். சட்டம் என்பது செவிடு. காதில் விழுவதை ஏற்காது. கண்ணால் பார்க்க வேண்டும். தேவா கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். பார்க்கத்தான் போகிறது இன்று. சட்டமே, உனக்கு சாட்சிகள் வேண்டும். சாட்சிகளோடு தான் நடக்கப் போகிறது. அப்போதாவது தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறாயா? பார்க்கலாம். தேவா நைலான் கயிறுகள் வாங்கி கொண்டான். ஒரு நீளமான கத்தி வாங்கி கொண்டான். அகலமான பிளாஸ்திரி வாங்கி கொண்டான். அப்பாவின் துப்பாக்கியை எடுத்து வைத்து கொண்டான். அதில் அந்த ஒற்றை தோட்டா இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். இரவுக்கு காத்திருந்தான். அத்தியாயம் 18. மாலை 7 மணிக்கு கமிஷனரை போனில் அழைத்தான் தேவா. வணக்கம் சார், நான் தேவா பேசுறேன். சொல்லுங்க. ராஜகணபதியை நான் 1 வாரமா கண்காணிச்சேன். அடடே, உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? நாங்க அந்த காரியத்தை செஞ்சிட்டோம். வேற யோசனைகள்லையும் இறங்கியிருக்கோம். நீங்க காலம் பூரா விசாரணை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சார். ராஜகணபதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு. தெரியும் மிஸ்டர் தேவா, தகவல் வந்துருச்சு. அடையாறில ஒரு சொந்த வீடு இருக்கு அவருக்கு. அங்க ஜான்சிங்கிற தன் கீப்பை வர சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு. இது கூட கண்டுபிடிக்காம இருப்போமா? நள்ளிரவுல மாத்து சாவி போட்டு திறந்து ஏதாச்சும் குற்றம் தொடர்பான தடயங்கள் கிடைக்குதான்னு தேடியாச்சு. அப்படியா? சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். என்ன அது? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? வாங்க, வந்து பாருங்க. சரியா 8 மணிக்கு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. ஜீப்பை வேற தெருவில் விட்டுட்டு வாங்க. தனியா வாங்க. கண்கொள்ளா காட்சிய பார்ப்பீங்க. ராஜகணபதி சிக்க போறான். முண்ட முடியாம வைத்தான். எண்கள் சுழற்றினான். ஹலோ ஐஜி சார், நான் அட்ரஸ் சொல்றேன், குறிச்சுக்கிறீங்களா? சரியா 8:15க்கு நீங்க அங்க இருக்கணும். 1 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ வரக்கூடாது. வர்ற வண்டியை பக்கத்து தெருவில் விட்டுட்டு வாங்க என்று விலாசம் சொன்னான். வைத்துவிட்டு நேரம் பார்த்து கொண்டு புறப்பட்டான். நேராய் லெண்டிங் லைப்ரரி வாசலில் வந்து நிறுத்தினான் பைக்கை. ஒரு கையில் லெதர் பேக் வைத்துக்கொண்டு மறு கையால் புத்தகங்களை புரட்டி கொண்டு அடிக்கடி அந்த வீட்டை பார்த்து கொண்டு காத்திருந்தான். 8 ஆவதற்கு 5 நிமிடங்கள் முன்னதாகவே ஆட்டோ வந்தது. ஜான்சி இறங்கினாள். வீட்டை திறந்து உள்ளே சென்றாள். 3 நிமிடங்கள் இடைவெளி கொடுத்தான்.
நடந்தான். கொஞ்சம் இருட்டு கவிழ்ந்த அந்த தனி வீட்டை சமீபித்து தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாசலுக்கு வந்து சங்கேத முறையில் அழைப்பு மணியை அழுத்தினான். ஜான்சி கதவை திறந்ததும், சத்தம் போட்ட சுட்டுடுவேன் என்று அவள் தொண்டைக்குழியில் துப்பாக்கி வைத்து உள்ளே தள்ளிக்கொண்டு நுழைந்து கதவை சாத்தினான். அவள் மிரண்டு போனாள். விழிகளில் பயம் விஜயம் புரிந்தது. ஜாக்கெட் நனைந்தது. துப்பாக்கி முனையால் அவளை கைகளை கட்டி கால்களை கட்டி வாயில் பிளாஸ்திரி ஒட்டி உள்ளே ஹாலை ஒட்டியிருந்த அறைக்குள் உருட்டிவிட்டு கதவை சாத்தினான். காத்திருந்தான். சில நிமிடங்களில் பஸ்ஸர் ஒலிக்க கதவை திறந்தான். கமிஷனர் நின்று கொண்டிருந்தார். உள்ள வாங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜகணபதி இங்க வருவான். வந்து என்ன செய்யறான்னு கவனிங்க. உட்காருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. என்ன செய்ய போறான் அவன் என்று கேட்டுக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்த கமிஷனரின் நெற்றி பொட்டில் சட்டென்று தன் துப்பாக்கியை வைத்தான் தேவா. தேவா, வாட் இஸ் திஸ்? ஒரு சின்ன விளையாட்டு, உங்க துப்பாக்கியை கொடுத்துடுங்க சார் என்று இவனே எடுத்துக்கொண்டான். துப்பாக்கியை அவர் முன் காட்டியபடியே நாற்காலியோடு சேர்த்து அவரை கட்டி போட்டான். உதட்டின் மேல் பிளாஸ்திரி ஒட்டினான். திமிரினார். புரியாமல் விழித்தார். தேவா புன்னகைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அழைப்பு. தேவா கதவை திறந்து, வாங்க ஐஜி சார், உள்ள வந்து நீங்களே பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. மகாலிங்கம் குழப்பமாய் உள்ளே வந்து நாற்காலியில் கட்டி போடப்பட்டிருக்கும் கமிஷனரை பார்த்து பதறி, என்ன இது, யார் கட்டி போட்டது இவர என்று அவிழ்க்க முற்பட, ஐஜி சார், என் கையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தாராளமா கட்ட அவித்து விடலாம் என்றான் தேவா. மகாலிங்கம் திரும்பி அவன் 2 கைகளிலும் 2 துப்பாக்கிகளை பார்த்து அதிர்ந்தார். தேவா, என்ன விளையாட்டு இது? விளையாட்டே கிடையாது, நிஜமா சுடுவேன். பக்கத்துல இருக்கிற நாற்காலியில பேசாம உக்காந்தீங்கன்னா சுடமாட்டேன். சொன்னதை செய்ங்க. அமர்ந்தார் எதுவும் புரியாமல். அவரையும் கட்டி போட்டான். வாயில் பிளாஸ்திரி ஒட்டினான். புன்னகைத்தான். 2 பேரும் எதுவும் புரியாம முழிக்கிறீங்க இல்லையா? ஒண்ணுமில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க. நல்ல காரியத்துக்கு சாட்சியா உங்களை இருக்க சொல்றது சுலபம். கெட்ட காரியத்துக்கு கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்த வேண்டி இருக்கு. ஒரு கொலை நடக்க போகுது இங்க. அதுக்கு நீங்க 2 பேரும் சாட்சிகளா இருக்கணும், அவ்வளவுதான். மகாலிங்கம் அவசரமாக தலையை அசைத்தார். அதை கண்டுகொள்ளாமல் தேவா தன் கை கடிகாரத்தை பார்த்தான். 8:25. தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து திறந்து மடக்கின கத்தி எடுத்து பேண்ட் பின் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். கமிஷனரிடம் கைப்பற்றிய துப்பாக்கியை திறந்து அதிலிருந்த தோட்டாக்களை எல்லாம் எடுத்து ஜன்னல் வழியாக வீசிவிட்டு காலி துப்பாக்கியை மீண்டும் கமிஷனரின் பெல்ட் உறைக்குள் வைத்தான். தனது துப்பாக்கியை பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். காத்திருந்தான். 10 நிமிடத்தில் சங்கேத முறையில் பஸ்ஸர் ஒலித்தது. தேவா சென்று கதவை திறந்து கதவோடு ஒட்டிக்கொண்டான். ராஜகணபதி உள்ளே வந்ததும் சட்டென்று கதவை சாத்தினான். கையில் தன் துப்பாக்கியை எடுத்தான். உள்ள போடா நாயே என்று அவரை பிடித்து தள்ளினான். தன் ஜான்சியை எதிர்பார்த்து வந்த ராஜகணபதி இவ்வாறு எதிர்பாராத சூழ்நிலைக்கு தயாரில்லாமல் குழம்பினார். உள்ளே வந்து ஹாலில் நாற்காலிகளில் கட்டி போடப்பட்டிருக்கும் கமிஷனரையும் ஐஜியையும் பார்த்து மேலும் குழம்பினார். என்ன இதெல்லாம்? ராஜகணபதி, நீ செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாத்துக்கும் உன்னை தண்டிக்க முடியலையாம். ஏன்னா சரியான ஆதாரமோ சாட்சியோ இல்லையாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? ஜட்ஜு பிள்ளை இல்லையா? சட்டத்தை மதிக்கணும் இல்லையா? சாட்சிகள் இல்லாம ஒரு காரியம் நடக்கலாமா? அதான் நடக்க போற கொலைக்கு சாட்சியா 2 பேரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். சொல்லு, உன்னை எந்த இடத்துல சுடட்டும்? நோ, வேணா, சுட்டுடாத. ராஜகணபதி பதறினான். மகாலிங்கமும் கமிஷனரும் விழிகளில் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். தங்களை விடுவித்துக் கொள்ள முயன்று பார்த்து சோர்ந்தார்கள். தேவா ராஜகணபதியை மிக சமீபித்தான். 2 அடியே இடைவெளி இருக்கும் தூரத்தில் வந்து நின்று கொண்டு சரியாக அவன் மார்புக்கு குறிவைத்து கொண்டு கமிஷனர் பக்கம் திரும்பி, பாக்குறீங்களா, கண்ணை மூடிடாதீங்க என்று சொன்ன வினாடியில் ராஜகணபதி துரிதமாக செயல்பட்டு அவன் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டார். கீழே விழுந்த துப்பாக்கியை தாவி எடுத்துக்கொண்டு தேவாவை நோக்கி குறிவைத்தார். தம்பி, என்னை கொல்றது யாராலையும் முடியாது, என்ன சொல்ற? தேவா புன்னகைத்தான். தன் பின் பாக்கெட்டில் கைவிட்டு கத்தி எடுத்து விரித்து கொண்டான். அது இல்லைன்னா இந்த ஆயுதம் என்றான். ராஜகணபதியை நெருங்கினான். முட்டாள், சுடுவேண்டாம் முட்டாள், கிட்ட வராத, கிட்ட வராத. ராஜகணபதி சொல்லிக்கொண்டே இருக்க ஆவேசமாய் ஓங்கின கையோடு தேவா பாய்வதற்கு முன் அப்பா அம்மா தங்கையை நினைத்து கொண்டான். ராஜகணபதி சுட்டார். தோட்டா மிகச் சரியாக தேவாவின் மார்பில் பொத்தல் போட்டது. ரத்தம் பீச்சி அடித்தது. அப்படியே தடுமாற்றத்துடன் கமிஷனர் பக்கம் சரிந்த தேவா கையில் இருந்த கத்தியால் அவர் கட்டையை அறுத்துவிட்டு திணறி திணறி பேசினான். சார், நான் ஜெயிச்சிட்டேன். அவனை என் கையால கொல்றது என்னோட நோக்கம் இல்ல. சட்டப்படி தண்டிக்கப்படணும். இப்போ அவன் என்ன சுட்டாச்சு, சுட வச்சுட்டேன். உங்க 2 பேரை விட பெரிய சாட்சி தேவையா?
அரெஸ்ட் ஹிம். இந்த தடவையாவது கோட்டை விட்டுடாதீங்க. நான் என் குடும்பத்தை பார்க்கப்போ தொய்ந்து விழுந்தான் தேவா. விழிகள் திறந்தபடியே இருக்க இந்த உலகத்தை துறந்திருந்தான் நிரந்தரமாக. முற்றும்.